வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரசர் அதுக்கப்புறமாக அரசர் லீயோட அந்த மந்திரியாரை தன்னோட சேம்பருக்கு கூப்பிட்டு இளவரசரை அந்த அரசர் லீ அனுப்பிச்ச அந்த ஃபைலை வந்து படிக்க சொல்கிறாங்க. அதை படிக்கிறப்ப தெளிவாக இருக்குது. ஒரு பிரதராக நான் உங்ககிட்ட கேட்குறேன், கொள்ளையர்களோட பிரச்சனையை தீர்க்கணும். நம்ம நாட்டு மக்கள் அகதிக மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்காங்க. குழந்தைங்க அம்மா அப்பாவை இல்லாமல் வந்து தவிச்சு கிடக்குறாங்க. பெண்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு காலத்தில் விவசாயிகளாக இருந்தவங்க இப்போ என்ன கதி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது என்னால் பார்க்கக்கூட முடியல. ஸோ கொள்ளையர்களை ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதன் வகையில் நம்ம 2 நாடும் நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட மறுபேச்சே கிடையாது அரசருக்கு. உடனே சீல் வச்சிடுறாரு. கண்டிப்பாக தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. அந்த ஃபைலை சீல் வச்சதுக்கு அப்புறமாக வாங்கிட்டு லீ நாட்டோட அந்த மந்திரியார் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் விசுவுக்கு என்னது இந்த இளவரசன் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே ஜின்மு கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. ஜின்மு அசால்ட்டாக கேட்குறான், என்ன இளவரசர் இந்த பிரச்சனையை கரெக்டாக தீர்த்துட்டாரா, ஸ்மூத் ஆயிடுச்சா? ஆமாம் ஜின்மு, உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ எதிரி நாடாக இருந்து லீயோட நாடு நட்பு நாடாக மாறிடுச்சு அப்படின்னா 2 நாட்டு மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த அரசரா இந்த இளவரசன் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் உயிரை விட்டு கேட்பாங்க. உனக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஜின்மு அப்படிங்கிறப்ப ஜின்மு அப்படியே கோவத்தில் என்னத்தையோ யோசிக்கிறான். இந்த பக்கமாக நம்ம இளவரசருக்கு அவரோட கவலை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சொல்லனா உனக்கு கொடுத்த டாஸ்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. இப்போ நீ என்கிட்ட வர வேண்டிய டைம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொலனாவை பற்றி நினைக்கிறாங்க. இங்கே சொலனாவை தான் காட்டுறாங்க. சொலனாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த எதிரி நாட்டோட தளபதியார் எகெயின் வந்துட்டு அந்த துணியை வந்து கட்டி விட சொல்கிறாங்க. இந்த வாட்டியும் கோச்சனை அதை பார்த்துட்டு எடுத்துட்டு கீழே போடுறப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். கோச்சனை தனியாக கூப்பிட்டு, என்ன நீ அரசரை கொல்லாமல் இருக்க, உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தகவலுக்காக அந்த வெள்ளை துணி கட்டி விட்டா கூட அதை எடுத்து கீழே போட்டுடுறேன், என்ன பயந்துட்டியா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு அரசரை என்னால் கொல்ல முடியாது அப்படிங்கிறத சைகளை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து வந்துடுவாங்க. இந்த ஆள் இந்த தகவலை கொண்டு தளபதியார் கிட்ட சொல்றப்போ அவருக்கு பயங்கர கோவம் வருது. அந்த நாட்டோட அரசர் தான் தன்னோட குடும்பத்தை அழிச்சான் அப்படிங்கிற வெறி கொண்டு கோச்சன் இருந்தான். அவன் பயந்து போய் அரசரை கொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியலன்னு யோசிக்கிறப்போ இந்த ஆள் வந்துட்டு சொல்லுவான், ஒன்று பண்ணலாமா தளபதியாரே, நான் வேணா சில ஆட்கள் அனுப்பிச்சு கோச்சனை தூக்கிட்டு வரலாமா அப்படிங்கிறப்போ அது வேஸ்ட் ஆஃப் டைம், அவனை வந்து அப்படியெல்லாம் படிய வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் அந்த இளவரசிக்கு லட்சம் எழுதுறேன். ஏன்னா அந்த தளபதியாரோட சேர்ந்துட்டு அந்த இளவரசி மந்திரியாரை கோத்து விடுறதுக்கு பல வேலைகள் பண்ணியிருப்பா இல்லையா, அப்பவே 2 பேர் வந்துட்டு ஒன்னா சேர்ந்தெல்லாம் டீல் போட்டிருப்பாங்க, ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த இளவரசி கேட்டிருப்பாளே, அரசரை அழிக்கிறதுக்கான ஏதாவது அசாசின் அனுப்பிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்பை இருந்தா சொல்லுங்க, அதை நான் அரசருக்கு கட்டி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ இப்போ அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். இவன் தான் நான் அனுப்பிச்ச அசாசின் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனை இளவரசி கிட்ட மாட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசிக்கு இவங்க நாட்டோட ஸ்பையையும் இந்த அரசோட நாட்டுக்குள்ள வச்சிருப்பான் இல்லையா, அதன் வகையில எப்படியோ வந்து தகவல் அனுப்பிச்சிட்டான். அந்த தகவல் இப்போ அவ ஷூக்குள்ள இருக்கு. வாக்கிங் போகலான்னு அந்த தங்கச்சி கறி வரப்போ ஷூ போடுறப்போ தெரியுது என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண்கள் கிட்ட பயங்கரமா மழை வர்ற மாதிரி இருக்கு, ஆல்ரெடி தூத்தலா இருக்கு, நீங்க போங்க அப்புறமா நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு யாருக்கும் தெரியாம அழுங்காம கொல்லாம அந்த கடிதத்தை எடுத்துட்டு வந்து உள்ள வந்து படிச்சு பாக்குறா. அதுல இந்த மாதிரி நான் எதிரி நாட்டோட தளபதி பேசுறேன், ஒரு வாட்டி நம்ம பேசிக்கிட்டப்ப நீங்க கேட்டிருந்தீங்களே அரசரை கொல்றதுக்கான ஏதாவது அசாசினை நீங்க எங்க நாட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா காட்டி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா இளவரசி, அது வந்து இன்னும் அந்த மைண்ட்ல இருக்கீங்களா, நாங்க அரசரை கொல்றதுக்கான எந்த அசாசினை அனுப்பிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அது தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படிங்கிற தகவலை கொடுங்க அப்படிங்கிறப்ப இதை படிச்சு அதை கசக்கி வீசி போட்டுடுறான். ஆனா பக்கு பக்குன்னு பயமா இருக்கு. இப்பதான் எல்லாம் ஸ்மூத்தா போகுது. அந்த எதிரி நாட்டோட தளபதியார் கூட நான் எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாது, அப்படி வச்சுக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் எப்பவோ விட்ட கதை இப்ப தொடருதே, நான் மட்டும் இந்த எதிரி நாட்டோட தளபதியார் கிட்ட பேசுறேன் அப்படிங்கிறது அரசருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் சொல்லிட்டு இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்போ இந்த பக்கம் கோச்சன் வந்து நான் இந்த ஊரை விட்டே போறேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஜின்மோவை பார்க்க வந்திருக்காங்க. ஜின்மோ இருந்துட்டு, நீங்க இளவரசிக்கு கொஞ்ச நாள் தான் வந்து பாடி கார்டா இருந்தீங்க, அதுவே இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொன்னா, நீங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றான் ஜின்மோ. அது பொய் அப்படிங்கிறது கோச்சனுக்கும் தெரியுது. ஆனா பெருசா இதை வந்து காதுல வாங்கிக்கிறது இல்ல. ஆனா கோச்சனுக்கும் ஜின்முக்கும் ஒரு பாண்டிங் இருக்குங்க. ஏன்னா ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரியும் ஒரு பெரிய அண்ணா மாதிரியும் அந்த ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க இதுக்கப்புறம் எப்போ பார்ப்போம் ஏதுன்னு தெரியாது, இதை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுப்பாங்க. கோச்சன் வேண்டாம் தான் சொல்லுவாங்க, ஆனால் கம்பல் பண்ணி தான் ஜின்மு கொடுப்பாரு. அவரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கோச்சன் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமாக இந்த தங்கச்சி கறி மீட் பண்ண வராங்க. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா, தனியாக தான் மீட் பண்ணுவாங்க. சொல்வார் கோச்சன், நான் இந்த மாதிரி போறாமா அப்படின்னு சொல்லிட்டு, போறீங்களா, தலைநகர் விட்டு போறீங்களா, எனக்காகவா அப்பா அப்படிங்கிறப்போ ஆமான்னு சொல்லுவாங்க. உடனே கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுவா, அப்பாடா இந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்பா போயிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் கோச்சன் அவருக்குள்ளேயே பேசிப்பார், அது நம்மளுக்கு மட்டும்தான் கேட்கும். சொல்கி, நான் மேலே உயிரியே வச்சிருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இங்கே வாழாதீங்க நரகத்தில் போய் வாழுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை நான் பண்ணுவேன். ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கு, எனக்கு காது கேட்காது, பேச முடியாது,
ஆனால் என்னோட சென்ஸ் அப்படிங்கிறது பக்காவாக வேலை செய்யும். பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற மிருகத்தை கூட என்னால் ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும். மலையில் இருக்கிற பூ, எதிரிகள் பக்கத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். நான் உன் அப்பா அம்மா, உன்னையும் நான் சென்ஸ் பண்ணுறேன். நீ ஏதோ போய் சொல்கிற. என் மனசு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கு. உன் அக்கா சொல்லனா உயிரோடு இருக்கா அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி உயிரோடு இருக்கானா எங்கே இருக்கா? அது உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் அம்மாவும் அக்காவும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். நீ எப்பெல்லாம் பொய் சொல்லுவியோ அப்போ இப்படி ஒரு பார்வை தான் நீ பார்ப்ப. ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் காட்டில் தொலைஞ்சு போனப்போ நீ தான் ஃபர்ஸ்ட் கிடைச்ச. அக்கா சொல்ல நான் எங்கேன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது, நாங்கள் 2 பேர் வேற வேற வழியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது உண்மை கிடையாது. 2 பேரும் ஒட்டுக்காக தான் காட்டில் தப்பிச்சு போயிருந்திருக்கீங்க. அப்போ நீ பொய் சொன்னப்போ என்ன மாதிரியான பார்வையை நீ பார்த்தியோ இதே பார்வையை தான் நான் இப்போ உங்ககிட்ட இருந்து நான் பார்க்குறேன். சொல்ல நான் உயிரோடு இருக்கா, அவளை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே பேசிக்கிட்டே தான் சோல்கியே பார்ப்பாரு. சோல்கி இருந்துட்டு அப்போ ஏன் பையன் அப்படி பார்க்குறீங்க, ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ஹக் கொடுத்துட்டு அங்கிருந்து கோச்சன் கிளம்பி போயிடுவாங்க. அதை பார்க்குற இந்த தங்கச்சிக்காரிக்கு என் அக்கா சொல்லனா கூட எனக்கு இருந்த உறவை முடிச்சு கட்டிட்டேன், அந்த உறவையும் நான் முறிச்சுக்கிட்டேன். இப்போ என் அப்பாவை ரொம்ப தூரம் என்னை விட்டு தள்ளி அனுப்பிச்சிட்டேன். எனக்கு எதிரிகளாக இருந்தவங்கள நான் கொன்னுட்டேன். இதுக்கப்புறமாக நான் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு அவளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அரசர் இளவரசரை கூப்பிட்டு பேசுவாங்க. எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் காரணம் சொல்லனாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லனா ரிட்டன் நீங்கள் வரப்போ அவளுக்கு நிறைய ரிவார்டு கொடுக்கணும், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இளவரசர் வெயிட் பண்ணுறதே சொல்லனாக்காக தான். அந்த சமயத்தில் ஜின்மு வருவாங்க. சும்மா இளவரசர் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஒரு வாட்டி இளவரசர் கிட்ட வந்து ஜின்மு பேசுகிறப்போ சொல்லியிருப்பாங்க, 2 நாடை இணைக்கிறதுக்கு நான் போரை விரும்ப மாட்டேன், ரத்தத்தை சிந்தணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது, பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக நடக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி முடிச்சிட்டிங்க போல இருக்கேன், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. இளவரசரும் ஓகேன்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜின்முக்கு என்ன தெரியுமா இப்போ டவுட்டாக இருக்குது, சொல்லனாவை பார்க்க முடியலாம், அதுதான் ஜின்மோட டவுட்டே. தன் பாடி கார்டு கிட்ட விசாரிக்கவும் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த அரசர் லீயோட நாட்டு பக்கமாக போன மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படிங்கிறது தெரியல, அப்படியே டிசப்பியர் ஆகிட்ட மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு இதை கேட்குறப்ப ஜின்மோவால் கெஸ் பண்ண முடியுது. இந்த பக்கம் சொல்லனா தாலுமுக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதில் நான் அரசர் லீக்கு இறந்து போன ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்கள நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு தங்கச்சி மாதிரி அவர் என்ன பார்த்தாரு, அதை வச்சு அவர் மனசை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதை படிக்கிறப்ப தாலுமுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டரும் கூட தான் இருப்பாங்க. மாஸ்டர் கிட்ட இதை சொல்லுவாங்க. மாஸ்டருக்கும் சந்தோஷம் தான், என்ன சொல்லணும் எந்த பிரச்சனையும் நல்லபடியாக திரும்பி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த இளவரசி கூட மெய்டா இருந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற வருது அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பேண்டை திருப்பி கூப்பிட்டுக்கணும் இல்லையா, அதுக்கான தகவலெல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஓகே வேலை முடிஞ்சது அப்படின்னு கிளம்பி வந்துட முடியுமா, முடியாது. அதனால அங்கே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி சின்னண்ணா பெரியானா அங்கிருந்து அந்த பிரச்சனையின் மூலியமாக இதுக்கப்புறம் நீங்கள் அரண்மனையில் வேலை செய்ய வேண்டாம், அரண்மனை விட்டு வெளியே போய் வேற ஏதாவது வேலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாங்க. சொலனாவுக்கு தாலும் இங்கிருந்து எப்படி பிரிச்சு அனுப்பிச்சாங்க, ராணி கிட்ட இருந்து மெய்டா இருக்கிற சொலனா போறப்ப இந்த சந்தேகம் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க. அதே வகையில் அவளுக்கு காய்ச்சல் எல்லாம் வந்திருக்கும். அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அரண்மனை விட்டு வெளியே வந்திருப்பா இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு மருந்தை நீ சாப்பிட்டுக்கோ, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமாக இங்கே என்ன நடந்ததோ அது அங்கே நடக்கும், பயங்கரமாக உனக்கு ஃபீவர் வரும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஃபீவர் வேறு யாருக்கும் அதுவும் பேலஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னை அரண்மனை விட்டு வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற தகவல் அனுப்பப்படுது. இங்கே ராணியோட மேடு ராணி கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறையா துணிகள்லாம் வந்திருக்கு, பட்டு துணிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு வாங்க. அதுக்கப்புறமாக சொலனாக்கு இப்போ உடம்பு தேவையில்லையா, அவள் எங்கேயும் அரண்மனைக்கு வர போறலாமா அப்படிம்பாங்க. இதை கேட்ட தங்கச்சிக்காரிக்கு என்ன சொல்றீங்க, சொலனா வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இதுக்கப்புறமாக நீங்க வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தானே சொலனா போனா, இப்போ சொலனா திரும்பி வரப்போறா அப்படின்னு சொல்றாங்க. சொலனா இங்கிருந்து போனது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பேலஸ் விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு, ஆனா எகெயின் அவ பேண்டுக்குள்ள வர்றா, அரண்மனைக்குள்ள வர்றா அப்படிங்கிறப்போ அவளுக்கு உடல்நிலை தேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஸ்பையா லீயோட நாட்டுக்கு போயிருந்தா வருவா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமாக சொலனா அக்கா இதுக்கு திரும்பி வர அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஒரு சோகமாக தான் அந்த தங்கச்சிக்காரி வெளியே வருவா. அப்போ அரசர் லீயோட நாட்டை சேர்ந்து சில மந்திரிகள்லாம் வந்திருப்பாங்க அரசரை பார்க்கறதுக்கு. இது அரசர் லீ நாட்டை சேர்ந்த மந்திரிகள் அமைச்சர்கள் தானே அப்படிங்கிறாங்க. ஆமா இளவரசி, இப்போ 2 நாடும் சுமூகமாயிடுச்சு, 2 நாடும் எதிரி நாடுகள் கிடையாது, லீயோட நாடும் நம்ம நாடும் நட்பு நாடாயிடுச்சு அப்படிம்பாங்க. அவ்வளோதான், கூட்டி கழிச்சு பார்த்து தங்கச்சிக்காரி கண்டுபிடிச்சிட்டா. இந்த சொல்லனா நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கா, அவ இங்கிருந்து வேற எங்கேயும் போகல, ஸ்பையா அந்த லீயோட நாட்டுக்கு போயிருக்கா, அவ மூலியமாக தான் 2 நாடு இப்ப நட்பு நாடா மாறி இருக்கு. இப்போ இது அவளோட வெற்றி, அவ வெற்றி கழிப்புல இங்க வர போறா. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா நல்லா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ போரும் வீட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் லீயோட நாட்டை தான் காட்டுறாங்க. அங்க பெரிய சின்ன கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ சொல்லனா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லனா கிட்ட பேச என்ன ஏதுன்னு கேட்க, இதை பாருங்க நீங்க அரண்மனைக்குள்ள வேலை பார்த்தீங்க, டக்குன்னு நீங்க போனீங்கன்னு யாருக்கும் சந்தேகம் வராது. ஆனா நான் அரசருக்கு பக்கத்துல பணிப்பெண்ணா இருந்திருக்கேன், அப்படி நான் டக்குன்னு அப்படின்னா அரசருக்கு சந்தேகம் வரும், அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டதுல வீணா போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் பெரியண்ணா சின்னனாக்கு 2 பேருக்கும் சொல்லனா விட்டு போறதுக்கு மனசே இல்லை. சொல்லனா தான் கம்பல் பண்ணி அனுப்பிச்சப்பா. அவங்க போறதை பார்த்துக்கிட்டு சொல்லனா, நீங்க 2 பேரும் நம்ம நாட்டுக்கு போறப்போ உங்களுக்கு ஹீரோஸ் மாதிரி கொண்டாடுவாங்க,
அரசர் உங்களுக்கு நிறைய ரிவார்டு கொடுப்பாரு. பெரியண்ணா சின்னண்ணா உங்கள் 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இது நம்மளோட கடைசி சந்திப்பு. இதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்க போகிறதே கிடையாது. நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பா. இந்த பக்கமாக ஆண்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்குது, அவர் எப்போ வருவாருன்னே தெரியல அப்படிங்கிறப்போ வெளியே தான் பெரியண்ணா சின்ன நினைப்பாங்க. ஆண்டி ஓடி வந்து பெரியண்ணா ஹக் பண்ணிட்டு நான் பயந்தே போயிட்டேன், என்னை கைவிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு 2 பேர் ஹக் பண்ணிக்கிறப்போ சின்னண்ணனுக்கு சொல்லனா ஞாபகம் வருது. சொல்லனா சீக்கிரமா இங்க வா, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இந்த பக்கம் இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராணியை பார்க்க வந்து, ராணி உங்க மெய்டா இருந்தா சொல்லலாம் திரும்பி வர போறாள் அப்படிங்கிறப்போ, ஆமாப்பா அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம போனா தேறிட்டா திரும்பி வர போறா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை எனக்கு சர்வெண்டா அசைன் பண்றீங்களா? ஏன்னா எனக்கு நிறைய ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியதுக்கு, அந்த பொண்ணு புத்திசாலி பொண்ணு, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறப்போ குயின் இருந்துட்டு இல்லை எனக்கும் சொல்லணும் பிடிக்கும், நான் வேணும் உனக்கு வேற சர்வெண்ட்டை வந்து கொடுக்குறேனே அப்படிங்கிறாங்க. உடனே ராணி கையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் ராணி அப்படின்னு கெஞ்சிருப்போ குழந்தை மாதிரி இருக்கும் ராணிக்கு. சரி இளவரசரே சரி, எதுக்கு இவ்வளோ கெஞ்சுறீங்க, சொல்லனா வந்தது உங்களுக்கே சர்வெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. இளவரசர் காத்துட்டு இருக்காரு, எப்போ சொல்லனா வருவா. என்ன சொல்லனா அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறமாக ராணிக்கு மேடா இருக்க மாட்டா, எனக்கு தான் இருப்பா, என் கூடவே இருப்பா. அதுக்கப்புறமாக சொல்லனாவுக்கும் எனக்கு இடையில இருக்கிற காதலை அரசர்கிட்ட சொல்றதா பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறப்போ மந்திரியார் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேண்டை சேர்ந்தவங்க எல்லாரும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, பெரிய என்னாச்சுன்னு எல்லாரும் வந்துட்டாங்க, சொல்லனா வர்றதுக்கு மறுத்துட்டா அப்படின்னதும் ஏன் எதுக்குன்னு கேட்க, இல்ல பேண்டை சேர்ந்த மற்றவங்க எல்லாம் வந்துட்டு அங்கே ஒரு சர்வெண்ட்டாக இருந்தாங்க, அதாவது அரண்மனைக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு அங்கே இங்கே இருந்தாங்க, அவங்க காணும் அப்படிங்கிறப்போ சந்தேகம் வராது. ஆனால் அரசர் லீக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமான மேடாக இருந்தவங்க தான் சொல்லணும், அவ இல்லை அப்படிங்கிறப்போ சந்தேகம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுது மந்திரியாரே, ஆனால் எல்லாரும் வந்துட்டு அங்கே சொல்லனா வரல அப்படிங்கிறப்போ அவளோட அடையாளம் வெளிப்பட்டுடுச்சு அப்படின்னா அவளுக்கும் ஆபத்து தானே, அதெல்லாம் தெரியாது, சொல்லனா உடனே வரணும், அதுக்கான தகவல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அரசர் லீயை தான் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு சொல்லனா கிட்ட சொல்றாங்க, 2 நாடும் ஒன்னாயிடுச்சு, அந்த நாட்டோட அரசர் அவரோட படையை அனுப்பிச்சு இங்க இருக்கிற கொள்ளையர்கள் எல்லாரையும் ஒழிச்சு கட்டியாச்சு, இப்போ எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, ஆமா அரசரே நான் என் வில்லேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என் அம்மா அப்பாவோட கல்லறை அங்கே இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு எல்லாம் சுமூகமா இருக்குமான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் லீவு கொடுக்கணும், கொடுக்குறீங்களா? நான் போய் என் சொந்த வில்லேஜை பார்த்துட்டு வரேன், கொள்ளையர்கள் இல்லாத இந்த இடத்த நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்போ அரசரும் சரின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கமாக கோச்சனை காட்டுவாங்க, அவர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் கேட்பான், எங்க பேக் பண்றீங்க, நாமளும் போறோம், அதாவது நானும் வரேனா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. அவனுக்கு கொஞ்சம் தூரத்துல பையனுக்கு கால் வலிக்கும், கோச்சன் தான் தூக்கிப்பாங்க. எங்க போறோம் எதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ கோச்சன் போறது எந்த இடத்துல சாவாவோட ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்தாரோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. என்ன சொல்லனா உயிரோடு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனுக்கு தோணுது. அப்படி சொல்லனா உயிரோடு இருந்தான்னா கண்டிப்பா என்னைக்காவது அந்த வீட்டுக்கு வருவா, யாரு கண்டது, ஒருவேளை அந்த வீட்டில் நாங்கெல்லாம் இறந்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கூட சொல்லனா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வீடை வந்து கொள்ளையர்கள் எரிச்சிருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல சொல்லனா இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே அதை இவர் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக அரசர்லையும் அனுமதி கொடுத்துட்டாரு, சொல்லனாவும் கிளம்பிட்டா. இவளும் இவங்க அம்மா அப்பாவோட வாழ்ந்த அந்த வீட்டுக்கு தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற, இதுக்கப்புறம் அங்கேயே வாழ்ந்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டா. ஏன்னா இதுக்கப்புறமாக்க அந்த நாட்டுக்கு போனால் இளவரசர் விட மாட்டாரு, ஏன் இப்படி பண்ற, என்ன பிரச்சனை, ஏன் என்னை விட்டு விலகி போறேன்னு கேட்பாரு, உண்மையை சொல்ல வேண்டி வரும் இல்லையா. ஸோ அதனால யாருக்கும் பாதகம் இல்லாம இளவரசரை நாம இங்க இருப்போம்னு நினைச்சு இங்க வந்து பார்த்தாலும் நாம இங்க அரசர்லியோட நாட்டில் இருக்க மாட்டோம், நாம நம்ம கிராமத்துல இருப்போம். கொஞ்ச நாள் தேடிட்டு இளவரசரும் நம்மளை மறந்துட்டு அவர் வாழ்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இங்கிருந்து சொல்லனா கிளம்புறா. இந்த பக்கம் இளவரசர் பார்க்கறதுக்காக மந்திரியார் வராங்க. ஆக்சுவலாக அந்த இளவரசர் சொல்லியிருப்பார் இல்லையா, சொல்லனா வந்து ரிட்டர்ன் வந்தே தீரணும்னு சொல்லிட்டு அந்த தகவல் அனுப்பிச்சதுனால தான் எனக்கு கொஞ்ச நாள் லீவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் லீவ் கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அரண்மனையை விட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கா. அப்படியே நம்ம நாட்டுக்கு வந்துருவா இளவரசர் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேட்டு இளவரசரும் சரி சொல்லனா அந்த அரசர் லீயோட அரண்மனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாக அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸை அரசர் லீக்கு போகிற மாதிரி செஞ்சிருங்க. ஏன்னா அப்பதான் அரசர் லீ வந்து சொல்லனா தேட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமாக அவன் நம்ம நாட்டுக்கு வந்துட்டோம் அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் மந்திரியார் கேட்டுட்டு எல்லாம் சரி இளவரசரே, சொல்லனா மேலே மட்டும் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க காரணம் என்ன அப்படிங்கிறப்போ, ஐயோ சொல்லனா ரொம்ப திறமையான பொண்ணு, நம்ம நாட்டுக்கு முக்கியம், நம்ம பேண்டுக்கு முக்கியம், அதனால தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வெளியே வந்த மந்திரியாருக்கு சொல்லனா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கரெக்டாக மாஸ்டர் வருவார். டேய் மந்திரி, நான் உன்னை விட மாட்டேன்டா, அந்த இளவரசி கூட இருந்த மெய்டு காணாமல் போயிருக்கா, அவள் எனக்கு பொண்ணு மாதிரி, அவள் இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாமல் வந்து நீ எதுவும் விசாரிக்காமல் இருக்கேல்ல, பார்த்துக்கிறான்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமாக இளவரசரை பார்க்கறதுக்காக பெரியண்ணா வருவாங்க. அங்கே என்ன நடந்தது எல்லாம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சரி எல்லாத்தையும் ரிப்போர்ட்டாக எழுதி மாஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. மாஸ்டர் கிட்ட 2 பேருமே பெரியண்ணா சின்ன 2 பேருமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் கேர்டேக்கர் வருவாங்க. அரச கட்டளையை படிக்க போகிறோம் அப்படின்னதும் எல்லாரும் பவ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாக தான் கேர்டேக்கர் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. கொடுத்த காரியத்தை சிறம்பட முடிச்சுட்டு வந்ததுனால பெரியண்ணாக்கு 10th ரேங்க் ஆஃபீஸராகவும் சின்னண்ணாக்கு 11th ரேங்க் ஆஃபீஸராகவும் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி இதை வாசிக்கிறப்ப பெரியண்ணா சின்னண்ணா பட்ட சந்தோஷத்தை விட மாஸ்டர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிங்க.
நம்மளை விட நம்ம கிட்ட படிச்ச மாணவர்கள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் தான் அவர்கிட்ட இருக்கு. நான் ட்ரெயின் பண்ணவங்க நல்ல நிலைமையில இருக்கிறது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா சாடோ செத்து போயிட்டான், மெய்டு எங்க இருக்கானே தெரியல அப்படிங்கிற வேதனையும் அவருக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறமாக இளவரசர் வெளியே வர்றப்போ பெரிய அண்ணாக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் மந்திரியார் சொல்லிட்டு வருவாங்க. அப்போ சில அமைச்சர்கள் கிட்ட அங்க விசு அங்கிள் இருப்பாங்க. இந்த ஜின்மு அப்படி சிரிச்சு பேசுறத பார்த்துட்டு, என்னது இது, கோர்ட்டை சேர்ந்த அமைச்சர்கள் மந்திரியார்கள் கிட்ட ஜின்மு சிரிச்சு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு வருவாங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இளவரசர் கேட்டது என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப மந்திரியார் சொல்லுவாங்க, நாட்டை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்க கிட்ட இருந்து மறைக்க கூடாது அப்படிம்பாங்க. ஜின்மு இருந்துட்டு இல்ல நாங்க வெதரை பத்தி பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான், வேற எதுவும் சீரியஸா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் அங்கிருந்து வந்துருவாரு. ஸோ இளவரசர் எல்லாத்தையும் நோட் பண்றாரு. நம்ம கூடி யாராவது கிட்ட பேசினா கூட அதை வந்து கழுகு மாதிரி பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஜின்முக்குப்படுது. அதுக்கப்புறமாக இந்த விசு உடனே இந்த இளவரசி தங்கச்சிக்காரியை வந்து பார்த்து, இளவரசி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். இப்போ பார்த்தீங்களா 2 நாடு இணைஞ்சு போச்சு. இது வந்து இளவரசருக்கு தான் சாதகம். அவர் அரியணை ஏறிட்டார் அப்படின்னா உங்களுக்கு தான் பாதகம் அப்படிங்கிறப்போ என்ன வளர்றீங்க? இளவரசர் என்னோட அண்ணா அப்படி இருக்கிறப்ப நான் ஆரம்பிக்கிறப்போ, சொந்த அண்ணன் கிடையாது, ஹாஃப் பிரதர். 2 பேருக்கு அப்பா தான் ஒன்று, அம்மா வேற. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜின்முவை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போது ஜின்மு வந்து அரியணை ஏறிட்டா, புரியுது விசு அங்கிள், ஜின்மு ராஜா ஆயிடுவான், நான் ராணி ஆயிடுவேன், அவ்வளோதானே. ஆமாம், இப்படி ஒரு பிளானை என்னை வச்சு போடுறீங்களே, என்னை எப்படி நீங்கள் நம்புறீங்க? நான் அரசரோட ரத்தம், அரசரோட மகள், இந்த நாட்டோட இளவரசி சுபேக்கா. என்ன நம்பி நீங்கள் எப்படி இந்த பிளானை போடுறீங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு அரசரை பற்றி தெரியல. அரசருக்கு இந்த நாடு தான் முக்கியம். சொந்த ரத்தம் பையன் பொண்ணெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த நாட்டுக்கு இளவரசர் அரசர் ஆயிட்டாருன்னா, இப்போ அரசர் லீயோட நாடு எதிரி நாடாக இருந்தது நட்பு நாடாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமாக இன்னும் 2 எதிரி நாடு இருக்குங்களா, சில்லா கோங்கரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோங்கரா நாடு தான் இப்போ இந்த தளபதி யாரெல்லாம் இருக்காங்க, ஹேண்ட் ரிவர் அங்கே போச்சு, தாலும் அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் இங்கே ஸ்பையா வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு நாடு. இந்த நாட்டில் யாரோ ஒருத்தருக்கு அங்கே இருக்கிற இளவரசருக்கோ இல்லை அரசருக்கோ கூட உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அதன் வகையில் 2 நாட்டையும் இணைக்கிறதுக்கு தான் அரசர் பார்ப்பாரு. ஸோ உங்களையும் அரசியல் ஆதாயத்துக்கு தான் பயன்படுத்திப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஜின்முவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே ஜின்முவை வந்து இந்த நாட்டுக்கு அரசர் ஆக்கிட்டா இங்கேயே நீங்கள் ராணியாக வாழலாம். யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் போயிடுவான். அவ்வளோதான், இடிஞ்சு போய் இந்த தங்கச்சிக்காரி உட்காந்துடுவேன். நான் பயங்கரமாக குட்டையை குழப்பிட்டு விசு அங்கிள் போயிட்டார் இல்லையா? அப்போ தான் இவளுக்கு ஒன்று தோணுது. ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபேக் பிரின்சஸாக போனப்போ அங்கே சொலனா மாட்டினப்போ, சொலனாவை நான் காப்பாற்றணும், அவன் எனக்கு சொந்தமானவ, அவளை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு பேசியிருப்பார் இல்லையா இளவரசர், அது ஞாபகத்துக்கு வருது. ஸோ சொலனாக்காக உயிரை கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு இளவரசர் இருக்காரு. ஆனால் எனக்குன்னு யார் இருக்கா, எனக்குன்னு ஒருத்தங்க வேணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறா. ஆனால் கிளியராக என்ன முடிவெடுத்தா அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டலைங்க. அதுக்கப்புறமாக அந்த அரசர்களோட ஓவியங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே இடத்துல போய் சாமி கும்பிட்டுருக்கிறப்போ அங்கே ஜின்மு வராங்க. விசு அங்கிள் வந்து பேசினாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ இந்த நாட்டுக்கு அரசர் ஆயிட்டா நான் வந்து ராணி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு விசு அங்கிள் சொன்னார். ஆரம்பத்தில் அவர் சொன்னப்போ வேடிக்கையாக இருந்தது, இதெல்லாம் நடக்குமான் இருந்தது. ஆனால் யோசிச்சு பார்க்க நான் இப்போ இளவரசியாக இருக்கேன், ராணி ஆயிடணும், நல்லா இருக்கும்ல, செமையாக இருக்கும்ல அப்படின்ட்டு எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ராணி ஆகணும் அப்படிங்கிற ஆசைக்கு வந்துட்டேன். ஆனால் எப்போவுமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ ஜின்மோ, பதிலுக்கு உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்லாம் கேட்குறப்போ நீ பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன், உன்னோட மனசு வேணும், காதல் வேணும்னு சொன்னேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரசராகத்துக்கு தானே பிளான் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு ஜின்மோ இருந்துட்டு, இதை பாரு, நாம் 2 பேருமே இந்த இடத்துல தனித்து விடப்பட்டவங்க, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த டீலிங்கெல்லாம் இந்த தங்கச்சிக்காரிக்கு ஓகே தான். ஆனால் இளவரசர் பயங்கர பாப்புலராக இருக்காரு, மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்காரு, அவர் எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாக முடிஞ்சிருக்கு. இப்போ 2 நாடு சேர்ந்ததுக்கு இளவரசர் தான் காரணம். இவ்வளோ இருக்கிறப்போ நீ எப்படி வந்து அரசனாக முடியும், இளவரசரை தட்டி விட்டு அந்த இடத்துக்கு நீ எப்படி வர முடியும் அப்படிங்கிறப்போ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசிக்காரி சேம்பருக்கு கூப்பிட்டு வந்துடுவான். அங்கே வந்துட்டு ஜின்மோ வந்துட்டு கேட்பாங்க, இதை பாரு நிறைய பிளான் இருக்கு, அரசருக்கு என் மேலே நம்பிக்கை வரணும், இளவரசர் மேலே அதிருப்தி வரணும், அதுக்கு தான் ஒரு பிளான் போடணும் அப்படிங்கிற சமயத்தில் அழகா லட்டு மாதிரி ஒரு பிளான் எடுத்து கொடுக்குறா தங்கச்சிக்காரி. இப்போ இந்த பிளான் இவ சொல்றது, இதை இவ வந்து வாங்கிட்டு போயிட்டு ஜின்மு யோசிக்கிறது, அதை ஜின்மு போயிட்டு விசு அங்கிள் கிட்ட சொல்றது அப்படின்னு காட்டுவாங்க. ஆக்சுவலாக அரசர் லியோட நாட்டுக்கு இங்கிருந்து ஒரு ஸ்பையை வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு யாரு, இளவரசர். அதன் வகையில் தான் 2 நாடு இப்போ சுமூகமாக சேர்ந்துருக்கு. அது யாரு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதை வச்சு ப்ளே பண்ணலாம். ஏன்னா அரசர் லீயை பொறுத்த வரைக்கும் சொல்லனா ஸ்பை கிடையாது, தன் தங்கச்சி மாதிரியில் அவர் பார்த்தாரு. ஸோ அரசர் லீயோட மனசை மாத்துறதுக்காக இந்த நாட்டிலேருந்து ஒரு ஸ்பை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அப்போ தன்னை ஏமாத்தி காரியம் சாதிச்சுக்கிட்ட மாதிரி தானே ஆகுது. ஸோ அது அரசர் லீக்கு தெரியப்படுத்தினா அப்படின்னா இளவரசர் வந்து இந்த காரியத்தை சரியாக முடிக்கல அப்படின்னு ஆயிடும். எகேன் அந்த அரசர் லீயோட நாடு நம்ம நாடு பகை நாடாக மாறிடும். இந்த சின்ன விஷயத்துக்கு கூட இளவரசரால் ப்ராப்பராக முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அதிருப்தி வந்துடும், அரசருக்கும் இளவரசர் மேலே கோவம் வந்துடும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு கொடுக்குறா. ஆனால் அப்படி போன ஸ்பை சொல்லனா அப்படிங்கிற அந்த பேரை சொல்லலை. சரி, இத்தனையும் ஏமா பண்ணுற, அரசரையே வந்துட்டு அதிருப்தி படுத்துகிற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கும், உனக்கு பயமா இல்லையா, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ எனக்கு குயின் ஆகணுங்கிற ஆசை வந்துருச்சு, அதனால பயம் போயிடுச்சு, நான் அசால்ட்டை தங்கச்சிக்காரி சொல்லிடுவா.
இந்த பக்கம் அரசர் லீயை தான் காட்டுறாங்க. சொலனாவை தான் நினச்சிட்டு இருக்காங்க. காஹி நீ நல்லபடியாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பல அப்படிங்கிறப்ப நம்ம சொலனாவை தான் காட்டுறாங்க. சொலனா அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த ஆத்தங்கரை ஞாபகம் இருக்குங்களா, இங்கே தான் துணி துவைக்கிறது அப்படிங்கிற எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு வந்தது சொலனா மட்டும் கிடையாது, கோச்சனும் அந்த பையனை கூப்பிட்டு தான். ஆனால் 2 பேர் இன்னும் பார்த்துக்கல. இந்த இடத்துக்கு வந்தது கோச்சனுக்கு ஞாபகம் வருது. சாவாக்கு பிரசவ வலி எடுத்தப்போ அந்த 2 ஆன்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து சைகளை பண்ணி காட்டியிருப்பார் இல்லையா, அதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ சொலனா இந்த இடத்துல இவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கிற ஒவ்வொரு நினைவாக ஞாபகம் வருது. இந்த இடத்துல சொலனா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மலை உச்சிக்கு போயிட்டு பயங்கரமாக கத்துறா. அம்மா அப்பா நீங்கள் உயிரோட இல்லை, ஆனால் சொல்கி உயிரோட இருக்கா. ஆனால் உயிரோட இருந்தும் நாங்கள் 2 பேர் ஒன்றா இருக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழறா. என்னால் மட்டும்தான் நம்ம வாழ்ந்த இடத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அழறப்போ இந்த பக்கம் கோச்சனை காட்டுறாங்க. அந்த பையனை முதுகில் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சொல்லனா எனக்கு என்னமோ நீ என் பக்கத்தில் இருக்க, நீ உயிரோட தான் இருக்க, அது என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வருவார். இந்த பக்கம் அரசர் வந்துட்டு அந்த அரசர் லீக்கு ஏதோ ஒரு தகவலை கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாம் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 நாடு வந்து நட்புறவு நாடு அப்படிங்கிற மாதிரி அகைன் ஒரு தகவலை பாஸ் பண்ணுறதுக்காக வேணுமோ அதை எடுத்துகிட்டு போகிறது மந்திரியாரும் விசு அங்கிள் தான். அவங்க போயிட்டு அந்த நாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாட்டிலேருந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, வாங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு லியோ கூப்பிடுறப்போ லியோ கிளம்பி வருவார். அவரோட சாம்பர்லேருந்து வர்றப்போ தூணில் என்னமோ எழுதி வச்சிருக்கோம், அந்த கெலட்டு நரி உங்கள் நாட்டை வாங்கிருச்சு. அது ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியாது விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அங்கங்கே எழுதினதை பார்த்துட்டு கெலட்டு நரி அப்படிங்கிறது அந்த அரசர், அதாவது நம்ம இளவரசரோட நாட்டு இருக்காரு இல்லையா, அந்த அரசர் தான் இவர் கெலட்டு நரிம்பாங்க. அவர் நம்ம நாட்டை வாங்கிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது புரியல. ஸோ கிளம்பி வந்தார் இல்லைங்களா, இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசு அங்கிளையும் மந்திரியாரையும் பார்க்க போகாமல் அகைன் சேம்பருக்கு வந்துடுவார். லியோட மந்திரியார் வந்து கேட்பாங்க, இப்படி நீங்கள் இருக்கிறது தவறு, அந்த நாட்டிலேருந்து தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் போய் பார்க்கணும், வந்து அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மந்திரியாரே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, என் கூட ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா காஹி, அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறப்போ ஐயோ அந்த பொண்ணு எனக்கு பல வருஷமாக தெரியும், ரொம்ப நம்பிக்கையான பொண்ணு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு மெய்டாகவே நான் அசைன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு. எந்த வகையில் அப்படின்னா, இந்த மாதிரி கொள்ளையர்கள் பிரச்சனை, 2 நாடு இணையிறது நல்லது, மக்களோட நலன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பேசினது யார், சொல்லனா. அதனால தான் தன் பக்கத்தில் இருந்த அந்த காஹி அப்படிங்கிறவ ஏன் அந்த நாட்டோட ஸ்பையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. அதனால் இன்னொரு ஆளை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னோட பணிப்பெண்ணான காஹி லீவ் எடுத்துக்கிட்டு அவளோட வில்லேஜுக்கு போயிருக்கா, அங்கே போய் நான் அவளை கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வா. அப்படி கூப்பிடுற சமயத்தில் அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தா அப்படின்னா அப்போ அவன் மேலே தப்பு இருக்குன்னு அர்த்தம், அவளை அங்கேயே கொண்டுடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அரசர்லி நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் சொல்கிறப்போ, இதை பாருங்கள், அந்த பொண்ணை எனக்கு மேலே நீங்கள் தான் அசைன் பண்ணீங்க, அந்த பொண்ணு இன்னசென்ட் தான், நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லைன்னா நீங்களும் வந்து சாவுக்கு தயாராகிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கள் அரண்மனையிலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அரசர் வந்து உங்களை மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 பேருக்கும் இன்சல்ட் ஆகிடும். இன்னும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி விசு இருந்துட்டு, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணல, இந்த அரசு சமாதானத்துக்கெல்லாம் வரமாட்டான், அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டான், வாருக்கு தான் நிற்கிறான் போல இருக்கு அப்படிங்கிறப்போ சரி நான் அரசருக்கு தகவல் அனுப்புறேன் அப்படின்னு மந்திரியார் வருவாங்க. இந்த அரசர் லீயோட அரண்மனையில் ஒரு ஆளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த தூணில் கெலட்டு நரி உங்கள் நாட்டை வந்து விலைக்கு வாங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுத வச்சு விசு என்ன சந்தேகத்தை விதைக்கணும்னு நினச்சானோ அதை விதைச்சிட்டாரு. நல்ல வேலை செஞ்சு அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒரு கப்பல் மூழ்கிறதுக்கு ஓட்ட வேணும், அங்கேயும் அதுக்கானது இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டில் இந்த மாதிரி பெருச்சாலிங்க இருக்குது, நாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அவ்வளோதான், நம்ம ஒர்க்கு ஓவரு, இளவரசனுக்கு கெட்ட பேர் வந்துடும், ஜின்முவா அரசனாக்கிலாம் அப்படின்ட்டு விசு நினச்சிட்டு இருக்கிறப்போ என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு மந்திரியார் லியோட நாட்டில் இருக்கிற மந்திரியார் கிட்ட கேட்க வராங்க. அப்போ சொல்லுவாங்க, ப்ளீஸ் நீங்கள் இங்கே இருக்காது, இங்கே போயிடுங்க, என்ன சொல்லனாவோட உண்மையான ஐடென்டிட்டி வெளிவந்துடும் போல இருக்கு. அரசர் லீக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இந்த மந்திரியாருக்கு திக்குன்னு இருக்கும். இந்த பக்கம் சொல்லனா கிட்டத்தட்ட அவங்க கிராமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டா. அப்போ அவங்க அப்பா கூட சோல்கி கூட அவங்க அம்மா கூட எல்லாம் சந்தோஷமா இருந்தது ஞாபகம் வருது. அப்போ எழுத படிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஞாபகத்துக்கு வந்து அப்படியே மண்ணில் என்னமோ எழுதி வைக்கிறா. அதுக்கப்புறமாக அவள் போனதுக்கு அப்புறமாக இதே இடத்துக்கு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு கோச்சன் வருவாங்க. கீழே எழுதியிருக்கிறதுக்கு சொல்லனா அப்படின்னு நான் தெரியும், ஏன்னா கையெழுத்தா மண்ணில் தெரிய போகுது, யாரும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இவரும் என்னத்தையும் எழுதி வச்சு அப்படின்னு நின்றுட்டு இருப்பாரா. ஆனால் சொல்லனா போகலைங்க, பக்கத்தில் தான் போயிருப்பா. திரும்பி வந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுறப்போ கோச்சன் திரும்பி இருப்பாங்க. அவருக்கு எப்படி கேட்கும், அந்த குட்டி பையன் தான் இருந்துட்டு நீங்கள் எதுக்கு இவர் அப்பான்னு கூப்பிடுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் எதர்ச்சியாக தான் வந்து கோச்சன் திரும்பி பார்ப்பாரு. அப்படியே ஸ்டன் ஆகிடுவார். சொல்லனா தான் நினச்ச மாதிரி உயிரோடு இருக்கா அப்படிங்கிற சந்தோஷம், அப்பா சாகலை அப்படிங்கிற சந்தோஷம் சொல்லனாக்கு. அதுக்கப்புறமாக வந்து ஹக் பண்ணிப்பாரு சொல்லனா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு. சொல்லனா ஹக் பண்ண மாட்டா, ஃபர்ஸ்ட் நிறுத்தி பாப்பா. ஏன்னா சொல்லனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கனவு கண்டுட்டு இருக்கோமா அப்படின்னு தான் இருக்கும். இல்லை இது உண்மை, நம்ம அப்பா கோச்சன் உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஹக் பண்ணிப்பா. அந்த சமயத்தில் அரசர் லீ அனுப்பிச்ச ஆட்கள் வந்துருவாங்க. இந்த மாதிரி அரசர் கூப்பிட்டாரு வா அப்படின்னதும் ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு கோச்சன். மர்டர் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. சொல்லனாக்கு புரிஞ்சு போச்சு, அப்பா பண்ணாதீங்க, இப்போ நீங்கள் இவங்களை மர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அதனால அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வருவாங்க. என்ன சண்டை போட்டப்போ இவருக்கு அடிபட்டிருக்கோம் இல்லையா, அதனால
வந்தது கோச்சனை கூப்பிட்டு மட்டும் சொலனா கிடையாது, அந்த ஆட்களும் மருத்துவமனைக்கு வெளியே தான் நிற்பாங்க. மருத்துவர் பார்த்துட்டு காயம் ஆழமா இல்லை சரியாயிடும் அப்படிம்பாங்க. கோச்சன் டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே கை கட்டிட்டு அது யாரு அப்படிங்கிற மாதிரி சைக்கிளை கேட்பாங்க. அப்பா அதை நான் அப்புறம் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ இல்லை நீ சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இந்த மூலிகையெல்லாம் வந்து பறிச்சுட்டு வாமா வாங்கிட்டு வாமா அப்படின்னு லிஸ்ட் எழுதி மருத்துவர் கொடுப்பாரு. அதை கோச்சன் பிடிங்கிட்டு அதில் எழுதி காட்டுவாங்க, யார் இது, இவங்க எதுக்காக வந்து ஒன்று தெரிய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுவாங்க. சொலனாக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஃபஸ்ட்டு டானிக் கொடுக்குறேன், அதுக்கப்புறமாக மூலிகையெல்லாம் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் டானிக் கொடுக்குறப்போ, அப்பா ஃபஸ்ட்டு குடிங்க நான் சொல்கிறேன்னு சொன்னா சொல்லிடுவா. அது குடிச்சதும் அப்படி தூக்கமாக வந்துட்டு அப்படி மயக்கம் போட்ட மாதிரி தூங்குற மேனிக்கு போயிடுவாங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் இருந்தால் போதும், பயங்கர டயர்டாக இருக்கார் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது, அதனால தான் தூங்குறதுக்கான மருந்தோட சேர்த்து டானிக் கொடுத்தேன், ஒரு 2 நாளைக்கு மனுஷன் நல்லா தூங்குவார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறமாக இந்த குட்டி பையனை வெளியே கூப்பிட்டு வந்து, நீ ஏன்பா அழற, எங்கள் அப்பா கிட்ட நீ எப்படி வந்து சேர்ந்த அப்படிங்கிறப்போ அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். சரி எப்படியோ வந்து சேர்ந்துட்டான் போல இருக்கு அப்படிங்கிறது புரியுது. அந்த சமயத்தில் அரசர்லேயும் அனுப்பிச்ச ஆட்கள் வந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து இதை பாரு, அப்பா கொஞ்ச நாள் தூங்குவார், நீ பக்கத்துலேயே இரு, மருத்துவரை பார்த்துக்கோங்க, நான் டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனோட கையை பிடிச்சிப்பாங்க. நீங்கள் இறந்துட்டீங்கன்னு நினச்சேன்ப்பா, ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, ஆனால் எகேன் உங்களை விட்டு பிரிகிற மாதிரி போகுது, ஆனால் இந்த வாட்டி நிரந்தரமாக பிரிய மாட்டேன், சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. இந்த பக்கமாக அரசர்கிட்ட விசு அங்கிளும் வந்துட்டு மந்திரியாரும் அங்கே நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. சொலனாவோட ட்ரூ ஐடென்டிட்டி வெளிவந்துடும் போல இருக்கு அப்படிம்பாங்க. அரசருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏற்கனவே அரசன் லீ வந்து பயங்கர ரகாடான கேரக்டர், இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச என்ன பண்ணுவான் எது பண்ணுவான்னு தெரியாது. இதை வந்து சாதகமாக விசு அங்கிள் பயன்படுத்திக்கிறாங்க. என்ன மாதிரி ஸ்பை அனுப்பிச்சிங்களோ என்னமோ பாருங்க, எல்லாத்தையும் குட்டை குழப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போதான் மந்திரியார் சொல்லுவாங்க, இந்த பாருங்க நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் சொலனா காபத்து, சொலனா வந்து இங்கே அரண்மனைக்குள்ளே வந்துட்டாலான்னு எனக்கு தெரியல, இங்கே இருந்தால்தான் அவளுக்கு பாதுகாப்பு, வந்திருந்தா நல்லது, நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அரசர் லீ சொலனாவை கூப்பிட்டு வரதுக்கான ஆட்களை அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னதும் இளவரசருக்கு திக்குனாகுது. அரசர் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இல்லைப்பா உன்னால் இது ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த அரசன் லீ இருக்கான் இல்லையா அவன் பயங்கரமான ஆள் அப்படிங்கிறப்போ, இல்லை அரசரே நான் கண்டிப்பாக போகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் அரசருக்கு புரியுது. ஏன்னா ஒன் சைடாக சொலனாவை தான் லவ் பண்ணுறதா சொல்லியிருப்பார் இல்லையா இளவரசர், அதனால தான் இவனுக்கு வந்து மனசு அடிச்சுக்குது அப்படிங்கிறது புரியுது. இந்த பக்கம் மாஸ்டர் வந்து தாலிம் கிட்ட சொல்லுவாங்க, சொலனோட ஐடென்டி வெளிப்பற்றும் போல இருக்கு, அந்த அரசலி கண்டுபிடிச்சிட்டான், என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு மாஸ்டருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. தாலிமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இளவரசர் கிளம்ப போறாரு, சொலனாவை கூப்பிட்டு வரதுக்கு அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. உடனே இளவரசரை பார்க்க வந்து, இளவரசரே போகாதீங்க, மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும், நீங்க சொலனாவை காப்பாத்துறதுக்காக போனீங்கன்னா நீங்க தான் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். இதை பாருங்க அரசர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, நான் போறேன் அப்படிங்கிறப்போ, சரி நீங்க போறது எதுக்காக, 2 நாடும் நல்லா இருக்கணும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காகவா இல்லை சொலனாக்காகவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இளவரசர் கிட்ட பதில் இல்லை. அப்போ தாலும் சொல்லியிருப்பாங்க, இதை பாருங்க நீங்க போங்க, உங்களுக்கு சொலனா வேணும், சொலனாவை கூப்பிட்டு வரதுக்காக போறீங்க அப்படின்னா அந்த அரசர் லீ முன்னாடி மண்டியிட்டு பவ் பண்ணி மன்னிப்பு கேட்டு சொலனாவை கூப்பிட்டு வாங்க. இந்த நாட்டோட இளவரசரே சொலனாக்காக பவ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது அவன் மனசை கொஞ்சம் கரைக்கும். இல்லை இந்த 2 நாடும் நட்பு நாடா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, அதுக்காக போறீங்க அப்படின்னா எதுவும் சொல்லாம அமைதியா பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் அரசல்லி கடும் கோபத்தில் இருக்காங்க, இன்னும் அவள் வரல, அப்போ அவள் கண்டிப்பாக அந்த நாட்டோட ஸ்பையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் சொல்லனா வந்துட்டா, இந்த நாட்டோட மெய்டோட உடை அணிஞ்சிட்டே வந்துடுவா. ஆனாலும் இந்த அரசர்லிக்கு நம்பிக்கை வரல. அவரோட வாழை உருவி, இதை பாரு நான் உன்னைய தங்க மாதிரி காதலிச்சேன், ஆனால் என் நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன், அந்த நாட்டோட ஸ்பையாக வந்து என்னோட பாசத்தை நீ எடை போட்டு பார்த்துட்ட அப்படிங்கிறப்போ, அரசரே என்னை மன்னிச்சிருங்க, அந்த நாட்டோட ஸ்பை தான்னா என் பேர் காகி கிடையாது, என் பேர் சொல்லனா, அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொன்ன பொய்யை தவிர்த்து மற்றது எல்லாமே உண்மைதான். அந்த மலை அடிவாரத்தில் தான் என் குடும்பத்தோட நான் வசித்தேன், கொள்ளையர்களால் தான் என்னோட குடும்பம் வந்து பறிப்போச்சு, அது எல்லாமே உண்மைதான், அதில் நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லலை. இப்படி குடும்பத்தை இழந்து நான் நிற்கிற சமயத்தில் தான் அந்த நாட்டோட இளவரசரை பார்த்தா, அவர் என்னை அரண்மனைக்கு கூப்பிட்டு போனார், பேண்டில் சேர்ந்தது, அந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறா. அவங்க நாட்டுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா, அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட நலனுக்காகவும் தான் நான் இங்கே வந்து அப்படிங்கிறப்போ, நடிக்காத, நடிச்சு கொட்டாத அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க நீங்க ரொம்ப நல்லவர், உங்களுக்குள்ள ஒரு முன்கோபம் இருக்கு, மொட்டத்தனம் இருக்க தவிர்த்து நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர், இந்த நாட்டு மக்களுக்காக, அது உங்க மக்களுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது உங்களுக்கே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாட்டு மக்களை பார்க்கறதுக்காக உங்களை கூப்பிட்டு போனேன். உங்க மனசு என்ன, உங்களோட உண்மையான உணர்வுகள் என்ன அப்படிங்கறது உங்களுக்கே காட்டணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன கொல்லணும்னா கொன்னுக்கோங்க, அதுக்கு பதிலாக இந்த 2 நாடு எப்பவும் நட்பு நாடாவே இருக்கட்டும், உங்களுக்கு துரோகம் பண்ணது நான் தானே, அதுக்கு என்னோட உயிரை எடுத்துக்கோங்க. இப்போ 2 நாடு நட்பு நாடு ஆனதுனால இந்த நாட்டில் வந்துட்டு கொள்ளையர்களோட ஆதிக்கம் இல்லாமல் இருக்கு. ஸோ ஏமாத்து பேர் வழியாக வந்தவன் நான் தான், உங்ககிட்ட பொய் சொன்னது, நடிச்சது, அந்த நாட்டு ஸ்பையா இங்கே வந்தது அப்படி எல்லாமே நான் தான் பண்ணேன், என்ன வேணா கொண்டுக்கோங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி இளவரசர் வந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. சொல்லனா காதில் விழுந்ததும், போங்க அரசர்லி, நீங்கள் போய் இளவரசர்கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவான். இளவரசரை பார்க்க வர்றப்போ கையில் கட்டு போட்டிருப்பாரு. அது இளவரசர் நோட்டீஸ் பண்ணிட்டு, அரசர்லி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நலம் விசாரிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
உங்க நாட்டுல இருந்து இங்க ஒரு குள்ளநரி அனுப்பிச்சு என்னை வந்து ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இந்த பக்கம் சொல்லனவதான் காட்டுவாங்க. இளவரசரே, நீங்க நல்லபடியா பொறுமையா வந்துட்டு அரசர் லீ கிட்ட பேசுவீங்கன்னு நம்புறேன். உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். இந்த 2 நாடும் சுமூகமா இருக்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க நம்புறேன் அப்படிங்கிறப்போ எகே நீங்க இளவரசரை காட்டுறாங்க. இளவரசர் வந்து சொல்றாங்க, இதை பாருங்க, நாங்க பண்ணது உங்க பார்வையில தப்பா தான் இருக்கும் அரசரே லீ, பட் வந்து மக்களோட நலனுக்காக தான் நாங்க இது எல்லாத்தையும் பண்ணணும், இல்லைன்னா வார் தான் வரும் அப்படிங்கிறப்போ அரசர் லீக்கு கோவம் வந்துடும். ஓ, போர் தொடுப்பீங்களா? தாராளமா போர் தொடுங்க, அதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். உயிர் போகிறதா இருந்ததுன்னா இந்த போர்ல போகட்டும், அதன் வகையில நாட்டை நீங்க ஜெயிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இளவரசருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இளவரசருக்கும் நல்லா தெரியும், அரசர் லீக்கும் நல்லா தெரியும், இந்த 2 நாடு போர் புரிஞ்சது அப்படின்னா அரசர் லீயோட நாடு வந்து மண்டிட்டு தான் தீரணும். அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் இளவரசர் அப்புறம் அரசரோட மனசு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இளவரசருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இதை பாருங்க, நீங்கள் வந்து கொள்ளையர்கள் எல்லாத்தையும் வந்து விரட்டுறதுக்காக எங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க. அதே வகையில் 2 நாடும் நட்பு நாடாகலாம்னு சொல்லியிருந்தீங்க. அதில் எங்கள் நாட்டோட அரசர் வந்து சீல் வச்சுட்டாரு. இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சீலுக்காக தான் உங்ககிட்ட நாங்கள் ஃபைல் அனுப்பிச்சோம். அப்போ தான் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்துருச்சு. இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள், எந்த இடத்துல உங்கள் மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்தீங்களோ இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஸோ அந்த சின்ன விஷயத்திலே 2 நாடு சேர்றப்போ நிறைய நல்லது மக்களுக்கு நடக்குது அப்படின்னா இன்னும் நிறைய நல்லதுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து வியாபாரங்கள் உங்கள் நாட்டில் பெருகும். ஜேடு நகையெல்லாம் செய்கிறதுக்கான ஸ்டோன்ஸ் எல்லாம் எங்கள் நாட்டிலேருந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளவரசர் பேசுவார். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, குழந்தைக்கு ஏதோ இது வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. அதுதான் அரசர் லீக்கும் படுது. அது எதுன்னு சொல்லி நீ ஏமாத்த பார்க்குறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன குழந்தையா குச்சி மிட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு அப்படிங்கிறப்போ இளவரசருக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லனாக்கு எதுவும் ஆகக்கூடாது, ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அவள் பேர் சொல்லனா இல்லை, காகினில் என்கிட்ட சொன்னா, ஆனால் அவள் பேர் சொல்லனா உங்கள் நாட்டிலேருந்து இங்கே ஸ்பையாக வந்திருக்கிறவா அப்படி நல்லா சொல்ல செய்கிறாங்க. முடியவே முடியாது, என்னை ஏமாத்துறதுக்காக வந்தவ, அவள் தலையை எடுத்து தான் தீருவேன், போர் தான் முடிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இளவரசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு வந்து மண்டி போட்டு, அரசரே நான் உங்கள் முன்னாடி தலை வணங்குறேன். 2 நாட்டோட அமைதிக்காகவும் சொல்லனாவோட உயிருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அவள் என் பேண்டை சேர்ந்த ஒரு மெம்பர், அவளை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சொல்லனாக்கும் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் சொல்லனா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு பவு பண்ணி கேட்குறப்போ அரசர்லேயே கொஞ்சம் ஆடி போயிடுவாங்க. சொல்லனா உயிருக்காக அவ்வளோ பெரிய நாட்டோட இளவரசர் வந்து இப்படி மண்டி போட்டு நிற்கிறத எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறமாக சொல்லனாவை பார்க்க வந்துடுவாங்க. அந்த ஃபைல் வந்துட்டு இருக்கும். இதில் ஏற்கனவே அரசர் சீல் வச்சுட்டாரு, ரிட்டர்ன் சீலுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ இந்த நாட்டோட மந்திரி யாரும் இருப்பாங்க. சொல்லனா உன்னோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த 2 நாட்டு மக்களும் நலனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளவரசியை முன்னாடி மண்டி போட்டு கெஞ்சுறான். ஒருத்தியோட உயிருக்காக கெஞ்சுறான். அப்போது ஒரு அரசன் தான் இப்படி தான் இருக்கணுமோ? இதுதான் அரசனோட குவாலிட்டியோ? ஒவ்வொரு மக்களையும் தன்னோட மக்களாக நினைக்கணும் அப்படிங்கிறது அந்த குவாலிட்டி போல இருக்கு. இன்னைக்கு தான் அதை நான் அந்த இளவரசன் கிட்டேருந்து உணர்றேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த இளவரசன் மிக சிறந்த அரசனாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீலை வச்சிடுறாரு. ஸோ இந்த ஸ்பையாக வந்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் இப்போ இந்த அரசர்லேயே பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது. இந்த 2 நாடும் ஒற்றுமையாக நட்பு நாடாக தான் இருக்க போகுது. அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு வந்து சொல்லனா தான் கொடுப்பாங்க. இளவரசர் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருக்கு. 2 நாடும் நட்பு நாடாக தான் இருக்க போகுது. அதுக்கான சீலையும் வந்துட்டு அரசர்லேயே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக அரசர்லீ கிட்ட வந்து, அரசரே அந்த ஃபைலை நான் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் காகி. இல்லை சொல்லனா, நீ இளவரசரோடவே நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. என்ன அரசரே சொல்கிறீங்க? ஆமாம்மா, என் தங்கச்சியோட கணவனை நான் கொன்னுட்டேன். அதுக்கு என் தங்கச்சி எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தூக்கு மாட்டி அவள் உயிரை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டு எனக்கு தண்டனை கொடுத்துட்டா. நான் என் தங்கச்சியை தான் உனக்குள்ளே பார்க்குறேன். அதனால் நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நீ இங்கே ஸ்பையாக தான் வந்த, அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. நீ எகைன் இளவரசரோட நாட்டுக்கே திரும்பி போய்டு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இளவரசர் பாடி கார்டு கிளம்புறப்போ சொல்லனாவும் கிளம்பி போவான். அப்போ அங்கே அரசர்லேயும் நிற்பாங்க. சொல்லனா திரும்பி பார்த்து வணக்கம் வச்சுட்டு போகிறப்போ அரசர்லேயும் மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாரு, இந்த தங்கையோட பேரை சொல்லி பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக ஊருக்கு கிளம்பலாம், தலைநகருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா வழியில் நிறையா பணி இருக்கான், அதில் கிளியர் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாடி கார்டு சொல்லிடுறாங்க. திரும்பி இளவரசர் என் கூட தான் நீ தங்குற அப்படின்னு சொல்லனா ரூம்குள்ளே கூப்பிட்டு வராங்க. அப்போ சொல்லனா கிட்டே கேட்குறாங்க, இந்த நாட்டை விட்டு வர்றப்போ ரொம்ப உனக்கு கஷ்டமாக இருந்தது போல இருக்கு. திரும்பி பார்த்துட்டு வந்தா அந்த அரசர் லீ வேற உன்னை வழி அனுப்புறதுக்கு வெளியே வரைக்கும் வந்தார். இதை பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இளவரசரே, அவர் என்னை தங்கையாக பார்க்குறாரு. எனக்கு புரியல சொல்லனா. தங்க, லவ்வர், ஃப்ரெண்டு இதுக்கெல்லாம் ரொம்ப நூல் இலை வித்தியாசம் தான் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ், அது உங்களுக்கு புரியாது, அந்த டாப்பிக்கை பற்றி நான் பேச விரும்பல அப்படிங்கிறாங்க. இளவரசரும் அதுதான் நல்லது, நானும் பேச விரும்பல, வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டில் போய் உட்காந்துட்டு சொல்லனா பக்கத்தில் கூப்பிடுவாங்க. சொல்லனாக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். போய் உட்காந்ததும் என் கை மேலே படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. சொல்லனா பயந்துட்டு தான் படுப்பா. டக்குன்னு இளவரசர் கட்டி பிடிக்கிறப்போ இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இது போதும் சொல்லனா, நீ என் பக்கத்தில் இருக்க அப்படிங்கிற நிம்மதியாக எனக்கு போதும். இதை பாரு சொல்லனா, இதுக்கப்புறமாக என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட நினைக்கக்கூடாது.
அப்படி நீ ஒரு வேளை என்னை விட்டு போயிட்ட அப்படின்னா அதனால் ஏற்றுக்கவே முடியாது. நான் கண்டிப்பாக உன்னை எகெயின் பார்க்கவே மாட்டேன். நான் வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படிங்கிறப்போ எனக்கு புரியுது இளவரசரே அப்படிம்பாங்க. அப்புறம் நீ வாழ்ந்த வில்லேஜுக்கு போனியா, தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தியா அப்படிங்கிறப்போ, நான் வாழ்ந்த வில்லேஜுக்கு போன நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. சிலது அப்படியே இருந்தது, சிலது புதுமையாக மாறி இருந்தது. நிறைய பேரை பார்த்தேன், சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பா சொல்லனா. அப்போதான் இளவரசர் சொல்லுவார், இதுக்கப்புறமாக உன்னோட வீடு அப்படிங்கிறது தலைநகர் தான். அதனால உன் வில்லேஜுக்கு போய் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுடு, என் கூட தலைநகருக்கு வா அப்படிங்கிறப்ப அதுக்கும் சொல்லனா சரின்னு சொல்லிடுவா. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு சொல்லனா. நீ எப்போ ஸ்பையா அரசர்லியோட நாட்டுக்கு வந்தியோ, எப்போ நீ என் பக்கத்தில் இல்லாமல் போனியோ அப்போ இருந்து எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை. இப்போதான் என் மனசு அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது போதும், நீ என் பக்கத்தில் இருக்க, என் கைக்குள்ளே இருக்கிற அப்படிங்கிற நிம்மதியிலே நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்ட்டு அப்படியே இளவரசர் தூங்கிடுவார். ஆனால் சொல்லனா தூங்கலை, எழுந்து வந்து தூங்கிட்டு இருக்க இளவரசர் பக்கத்தில் உட்காந்து, இளவரசரே நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ நீ என்னை விட்டு போயிட்ட, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டு பிரிஞ்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை பார்க்கணுங்கிற முயற்சின்னு எடுக்கவும் மாட்டோம், உன்னை பார்க்கவும் மாட்டோம், உன்னை நான் ரொம்ப வெறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை மனசில் வச்சுக்கோங்க. என்னை வெறுத்துருங்க. கண்டிப்பாக நமக்குள்ளே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை மறக்கிறது கஷ்டம்தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அதையும் தாண்டி மறந்து நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சொல்லனா சொல்லாமல் கொல்லாமல் போயிடுவா. நல்லா தூங்கிட்டு இருந்த இளவரசர் அப்புறம் தான் எழுந்து பார்ப்பாங்க, சொல்லனா பக்கத்தில் இல்லை. இளவரசருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சொல்லனா நீ எங்கே போனா அப்படின்னு சொல்லி கத்த, அங்கே தான் சொல்லனாவே இல்லையே. இங்கே சீனா அப்படியே கட் பண்ணா, நல்லா தூக்குறதுக்காக தானே மருந்து கொடுத்துருப்பாங்க கோச்சனுக்கு. இப்போதான் அவருக்கு தூக்கம் தெளிஞ்சிருக்கு. தன் பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறப்போ மருந்து எடுத்துக்கிட்டு உள்ளே வருவாங்க சொல்லனா. அந்த சமயத்தில் இவர் ஜாடையில் கேட்பார், எங்கே போயிருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குட்டி பையன் தான் சொல்லுவான், நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ, எனக்கு நல்லா தெரியும்டா, என் அப்பா நல்லா பேச முடியலனாலும் அவர் காட்டுற செய்கை உன்னோட எனக்கு நல்லாவே புரியும், உங்களுக்கான மருந்துகளை தான் எடுக்க போயிருந்தேன் அப்படிம்பாங்க. அப்போது பேப்பர் எடுத்து அதில் எழுதி வந்துட்டு கோச்சன் கேட்பாங்க, சில பேர் உன்னை தேடி வந்திருந்தாங்க இல்லையா, அந்த ஆட்கள்லாம் யார் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, இதை பாருங்கப்பா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அவ்வளோ டைம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய கதை, அதை நான் அப்போ சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கட்டி பிடிச்சிக்க, அந்த குட்டி பையனும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பான். அப்போ சோல்கி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சன் எழுதி காட்டுறப்போ, நீங்கள் சோல்கியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரும் சொல்லலாம். கோச்சன் என்ன சொன்னார்னு தெரியலைங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் அதான் அந்த பதில் சீல் வச்சு கொடுத்துட்டாரு இல்லையா அரசர்லி, அதை கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்குறாங்க. பர்ஃபெக்ட், எல்லாத்தையும் சரியாக முடிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை பாராட்ட பக்கத்தில் தான் ராணி இருப்பாங்க, இளவரசியும் இருப்பா. ஆனால் அந்த இளவரசி தங்கச்சிக்காரிக்கு, ஐயோ இளவரசருக்கு இந்த அளவுக்கு பவர் கூடிக்கிட்டே போகுது, அப்போ இவர் அரசர் ஆயிட்டார் அப்படின்னா இன்னொரு நாடை வந்து தன் நாட்டோடு இணைக்கிறதுக்காக அங்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து அதன் வகையில் கெயினை சம்பாதிப்பாரோ, இப்படி வந்து விஸ்வங்கல் சொன்னார், அது உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த வேலையை அதுவும் இங்கிருந்து ஸ்பை அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அரசர் லீக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வேலையை ஸ்மூத்தாக முடிச்சதுனால அரசருக்கு சந்தோஷம். இந்த நாட்டை ஆள்றதுக்கான தகுதி உனக்கு வந்துடுச்சு, இந்த நாட்டுக்கு அரசனாக அடுத்த அரசனாக வர்ற தகுதி உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, இதெல்லாத்தையும் வெளியே ஜிம்மு கேட்டுட்டு தான் இருப்பாரு. கோச்சன் இந்த ஊருக்குள்ள ஒரு வீடு வச்சிருப்பாரு இல்லைங்களா, அந்த குட்டி பையன் கூட இருந்த சமயத்தில் அந்த வீட்டுக்கு தான் சொல்லனாவே கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த தங்கச்சிக்காரி சோல்கி அந்த பேலஸ்ல தான் இருக்கா, அதை தப்பான கோச்சன் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது சொல்லனாக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து பேசிக்கிட்டாங்க. சோல்கியை பற்றி கேட்டப்போ வேற வழி இல்லை, மறைக்க முடியாமல் சொல்லியிருந்திருப்பா சொல்லனா. ஆனாலும் என்னால் அவளை அந்த பேலஸில் விட்டு வைக்க முடியாது, கண்டிப்பாக அவளை கூப்பிட்டுக்கணும், ஏன்னா அந்த அரசர் தான் உங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு. இந்த மனசுக்குள்ள மட்டும் சொல்லியிருக்க மாட்டாரு, சொல்லனா கிட்டையும் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் சொல்லனாக்கு என்னன்னா, கண்டிப்பாக அம்மாவோட சாவில் அரசருக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அம்மா பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மந்திரி யாராவது அரசரை ஏமாற்றி வச்சிருந்தாங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போ சொல்லனாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ இந்த இடத்த இப்படி செட் பண்ணும் அப்படி செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை பார்த்தா பயங்கரமாக டர்ட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த குட்டி பையன் கேட்பான், இதை பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்து நான் தான் அவர் கூட இருக்கேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிட்டேன், என்னை துரத்த பார்க்கக்கூடாது சரியா அப்படிங்கிறப்போ அதை சொல்லனா பண்ணுவாளா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான்டா, ஏன்டா அப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கோச்சனை தான் காட்டுறாங்க. கடையில் தான் வாங்கிட்டு திரும்பி வர்றப்போ அங்கே சில பேர் பேசிப்பாங்க. அதை பார்க்குறப்போ ஒருத்தவங்க பேசுகிறப்போ அதை பார்க்குறப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே வந்து புரியும். அப்போ தான் தெரிய வருது அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அரசர் அரண்மனை விட்டு வெளியே வர போகிறாங்க, காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறப்ப தான் தெரிய வருது, இப்போ இந்த ரெண்டு நாடும், இந்த லீயோட நாடு, இந்த அரசோட நாடு நட்பு நாடு ஆயிடுச்சு இல்லைங்களா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவா. இது எல்லாத்தையும் அவங்க பேசுறத பார்த்து புரிஞ்சுக்கிறாரு கோச்சன். அதுக்கப்புறமாக அரண்மனைக்குள்ளே தான் காட்டுறாங்க. இளவரசர் கடும் கோபத்தில் இருக்காரு. சொல்லனாக்காக வரைஞ்ச அந்த ஓவியத்தை கிழிச்சு போட்டுருவாரு. பாடிகார்ட் பதறி போயிடுவாங்க. இளவரசரை என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, சொல்லனா பற்றி எங்கிட்ட பேச்சு எடுக்கக்கூடாது, இதை பாருங்க சொல்லனா சொல்லிக்காம கொல்லிக்காம போயிட்டாங்க தான், ஆனால் அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கலாம் இல்லையா, நம்ம வேணா அவங்களை தேடலாம் அப்படிங்கிற சமயத்தில் தேட வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக அவளோட வில்லேஜுக்கு தான் போயிருப்பா.
அதுவும் என்கிட்ட தகவல் கூட சொல்லாம நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுந்து போயிட்டா. அது என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படிங்கிறப்போ பாடிகார்டு எகேன் சொல்றாங்க, இல்ல நம்ம என்ன சொலனா கிட்ட போய் கேட்கலாம், என்ன ரீசன் என்ன காரணம் கேட்கலாம். அப்படிங்கிறப்போ இதை பாரு பாடிகார்டு, சொலனாவை பத்தி இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேச்சே எடுக்கக்கூடாது, சொலனா பேர் கூட முன்னாடி எடுக்கக்கூடாது அப்படின்றவாங்க. இளவரசர் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா சொலனா தன்னை விட்டு விலகி போகிறதுக்கான காரணம் நாம அவளை மறக்கணும்னு நினைக்கிறா. அதனாலதான் நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட நம்ம கிட்ட சொல்லாம போயிட்டா. என்ன முழிச்சிட்டு இருந்தா அவளை போக விட மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனசில் நினைச்சுக்கிட்டு சரி சொல்லனா உன்னோட விருப்பம் தான் அது அப்படின்னா நான் உன்னை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக அரசரோட இளவரசர் காட்டுக்கு வேட்டைக்கு வந்துடுவாங்க. அப்பதான் அரசர் கேட்பாங்க, சொலனா ஏன் இன்னும் நம்ம நாட்டுக்கு திரும்பி வரல, அரண்மனைக்கு திரும்பி வரல. அப்படிங்கிறப்போ இல்ல அரசரே, அவளுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா எலியோட நாட்டுக்கு ஸ்பையா போகிற அந்த டாஸ்க் எல்லாம் ப்ராப்பரா நல்லபடியா முடிஞ்சதுனால அவ கிராமத்துக்கு போகணும்னு கேட்டுக்கிட்டா. எப்ப திரும்பி வருவா அப்படிங்கிறது தெரியாது, அவ விருப்பம்னு விட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக அரசருக்கு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இளவரசர் வாயால தானே சொல்லிட்டாரு, எனக்கு தான் சொலனா மேல காதல் இருந்தது, சொலனாக்கு தன் மேல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதை பெருசா எடுத்துக்க விட்டுருவாரு. சரிப்பா இளவரசனே, நீ அந்த பக்கம் வேட்டைக்கு போ, நான் இந்த பக்கம் போறேன், தனித்தனியா வேட்டைக்கு போனதால் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து பிரிஞ்சிடுவாங்க. ஆனா அரசர் மட்டும் தனியா போக மாட்டாங்க, இளவரசரும் தனியா போக மாட்டாங்க. பின்னாடி ஆட்கள் எல்லாம் வரத்தான் செய்வாங்க. அரசர் ஏதோ ஒரு மிருகத்து மேல அம்பை எய்துட்டாரு, அடிப்பட்டு அது ஓடி போயிடுச்சு. நானே போயிட்டு பாக்குறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆட்களை சொல்லிட்டு அரசர் வர்றப்போ அங்க கோச்சனை பாக்குறாங்க. எதுக்கால கோச்சன் இன்னும் முறைச்சு பாக்குறாங்க. நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு அரசர் கேட்கிறப்போ கோச்சன் அந்த வாள் அப்படி எடுத்து நிக்க அரசரும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா சண்டை போடுறதுக்கு முன்னாடி நான் கேட்கறேன்ல யாரு நீ அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொல்லாம கோச்சன் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அரசரும் பதிலுக்கு சண்டை போடுவாரு. இது கூட வந்து அந்த படை வீரர்களுக்கு தெரியாது, ஏன்னா கொஞ்சம் அரசர் வந்து தள்ளி போயிட்டாரு. இந்த பக்கம் இளவரசர் அப்படியே வேட்டையாடிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறப்போ ரொம்ப நேரமாச்சு. அரசர்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த சமயத்துல பார்த்தா அரசர் அங்க இல்ல. நீங்க என்ன பண்றீங்க அரசர் கிட்ட போகாம அப்படிங்கிறப்போ இல்ல, அரசர் தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு, இங்கேயே இருங்க, என் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு மிருகத்தை தான் ஏன் பண்ணாரு, அது அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுச்சு, தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அரசர் போயிட்டாரும்பாங்க. இங்க பயங்கரமான சண்டை போச்சு இல்லைங்களா. 2 பேரும் ஈக்குவலா தான் ஆரம்பத்தில் இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கோச்சன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அரசருக்கு அடிபட்டு ரத்தமே வர ஆரம்பிச்சிரும். கையில் இருக்கிற வாளும் கீழே விழுந்துடுச்சு. அப்படியே ஒரு மரத்துக்கு கிட்ட போயிட்டு அப்படியே ஒதுங்கி போய் உட்காந்துப்பாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு தனக்கு எதுக்கால நிக்கிற இந்த ஆள் யாருன்னு தெரியாது, கோச்சன் அப்படிங்கறதுலாம் அரசருக்கு தெரியாது. ஆனா இவன் நம்மளை நினைச்சா இப்ப கொன்னுடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வீக்காக தான் போய் உட்கார்ந்துருக்காரு. ஆக்சுவலா வாழை ஓங்கிட்டாரு கோச்சன் கொன்னுடலான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சமயத்துல என்னோட மனைவி சாவா, அவ ஃபர்ஸ்ட் உன்னதான் காதலிச்சா, உன்னை உயிர்க்குயிரா காதலிச்சா, உன்னை பிரியணும் அப்படிங்கிறது அவ எண்ணம் கிடையாது. ஆனா காலத்தின் கட்டாயத்தால் தான் நானும் அவளும் சேர்ந்து வாழ்ந்தோம். எப்பவுமே அவளோட முதல் காதல் அப்படின்னா நீதான். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு சொலனா சோல்கி உன்னோட மகளை இளவரசியா வாழணும்னு ஆசைப்படுறா. சொலனா அவ அம்மா சாவ நீ கொண்டு இருக்க மாட்டேன்னு நம்புறா. ஏன்னா அதை வந்து சொலனா சொல்லியும் இருந்திருப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக கூட. அப்பா அரசர் வந்து அம்மா உயிருக்குயிரா காதலிச்சாங்கப்பா, உன் கூட அம்மா சேர்ந்து வாழ்றதுக்கு முன்னாடி அது நடந்தது, அதனால கண்டிப்பா அரசர் அம்மாவை கொண்டிருக்கவே மாட்டாருப்பா, தயவு செய்து நம்புப்பா, அப்படி ஒரு விஷயத்த அரசர் பண்ணிருக்க மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொலனா சொல்லியிருப்பா. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறதுனால அரசரை கொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு வாழை கீழே போட்டு டக்குனு மாட்டி போட்டு உட்காந்துருவாரு. அரசருக்கு ஒன்றும் புரியல, நம்மளை கொல்ல வந்தவன் ஏன்டா இப்படி உட்காரான்ட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ஒரு கவர் எடுத்துட்டு அரசர் கிட்ட கொடுப்பாங்க, அதை அரசர் வாங்கிப்பாரு. இந்த பக்கம் அரசரேன்னு சொல்லிட்டு இளவரசர் தேடி வந்துட்டு இருக்காங்க. ஆட்கள் வந்ததுமே அங்க இருந்துட்டு கோச்சன் ஓடி போயிடுவாங்க. அந்த கவருக்குள்ள இருக்கிற லெட்டரை எடுத்துட்டு கரெக்டா படிக்க போற சமயம் ஆட்கள் எல்லாம் வந்ததுமே அடிப்பட்டு ரத்தம் வேற ப்ளீட் ஆயிட்டு இருக்கும் அரசருக்கு. அதை வந்து டக்குன்னு ஹோல்ட் பண்றப்போ அந்த கடிதத்தை கீழே விட்டுருவாரு. கூட இருந்த படை வீரர் ஒருத்தர் அது மேல கால் வச்சிருவாங்க. ஐயோ கால் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறதுக்குள்ள கீழே கொஞ்சமா பனி இருக்குங்க. இவர் மிதிச்சதுல அந்த இங்கோட சேர்ந்து ஸ்மஜ் ஆயிடுச்சு. அதை பாக்குறப்போ அரசருக்கு அச்சோ நான் படிக்கிறதுக்குள்ள இதுல என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்காம முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அரசருக்கு கையில தான் அடிபட்டிருக்கும். வைத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப கூட கோச்சனோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. கொல்ல வெறியில நான் கொல்ல வந்தவன், திடீர்னு அந்த முகம் சாந்தமாயிடுச்சு. மண்டி போட்டு எதுக்கு என்கிட்ட லெட்டர் கொடுத்தா அப்படின்னு அதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ராணியும் இருப்பாங்க, இந்த தங்கச்சிக்காரியும் இருப்பா. அப்பா நான் உங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன் அவ சொல்ல, அரசரே நான் இருக்கேன் ராணி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களும் உங்க சேம்பருக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ராணியோட சேம்பருக்கு கூடவே இந்த தங்கச்சிக்காரி வந்துடுவா. அப்ப ராணி சொல்லுவாங்க ஏதோ ஒரு அசாசின் வேலையாவது இருக்கணும், யார் என்ன தெரியலையே அப்படிங்கிறப்போ தங்கச்சிக்காரிக்கு திக்குன்னு இருக்கு. ஒருவேளை அந்த எதிரி நாட்டு தளபதியார் வேலையா இருக்குமோ, ஐயோ நம்ம வேலை ஏற்கனவே அவங்ககிட்ட பல டீலிங்க போட்டு வச்சிருக்கோம், அவன் நம்மளே காட்டி கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கு பக்குன்னு இருக்கு. இந்த பக்கம் அரசரோட சேம்பர் தான் காட்டுறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, கேர்டேக்கர் மட்டும் இருக்காங்க. கேர்டேக்கர் கிட்ட கரெக்டாக பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக தான் அந்த எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணேன், எழுத்துக்கள் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி இது யாருக்கும் தெரியாதுல்ல அப்படிங்கிறப்போ இல்லை அரசரே நானே என் கையால் தான் கிளியர் பண்ணேன், என்ன தவிர்த்து வேறு யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி அரசர் படிக்கிறாரு. ஸ்மஜ் ஆனது தாங்க சில பல முக்கியமான தகவல் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அரசருக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. அரசரே இப்போ சுபேக்காவா இருக்கிற அந்த இளவரசி உங்களோட ரத்தம் கிடையாது, ஆனால் சாவாவோட பொண்ணு தான். உங்களோட உண்மையான ரத்தம், உண்மையான சுபேக்கா இளவரசி யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தான் இருக்கு.
அதுக்கு மேலே கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு கோச்சன். ஆனால் அந்த இங்கெல்லாம் ஸ்மெஜ் ஆனதுனால அந்த பேர் வந்து அழிஞ்சு போச்சு. என்னால் அந்த பேரை படிக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் பார்த்து படித்து சொல்லுங்களே கேர்டேக்கர் அப்படிங்கிறப்போ, இல்லை அரசரை என்னாலையும் படிக்க முடியல, அந்த இடத்துல எழுத்துக்கள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. சந்தேக விதை அப்படிங்கிறது அரசரோட மனசுல விதைச்சாச்சு. இப்போ இங்க சுபேகாவா இருக்கிறவ தன் பொண்ணு கிடையாது, ஆனால் சாவாவோட பொண்ணு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ தன்னோட உண்மையான பொண்ணு யாரு, உண்மையான ரத்தம் யாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் தங்கச்சிக்காரி ஒரு சேம்பர்ல உட்காந்து யோசிச்சு பார்த்து தெளிவடைஞ்சுக்கிறா. கண்டிப்பா அந்த எதிரி நாட்டு தளபதி பண்ணியிருக்க மாட்டான், நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம கண்டிப்பா பண்ண மாட்டான், நம்ம கிட்ட டீலிங் பேசியிருக்கான். நான் வந்து அரசர் கொள்றதுக்காக அனுப்பிச்ச அசாசன் யார் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்கான். நாம பதில் அனுப்பாம அவன் கண்டிப்பா இந்த அட்டாக்க பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே பண்ணியிருந்தாலும் அவன் நம்மளை காண்டாக்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு பேசி இவளுக்குள்ளேயே தெளிவடைஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அரசருக்காக லோட்டஸ் டீ போட சொல்லியிருந்திருப்பா. அது வந்ததும் அதுக்கு அரசருக்கும் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறா. இவ வர்றா அப்படின்னு தெரிஞ்சதுமே அரசர் இருந்துட்டு அந்த லெட்டர் கேர்டேக்கர் கிட்ட கொடுத்துருவாங்க, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் கேர்டேக்கருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுங்க. இங்கே இருக்கிறது உண்மையான இளவரசி சுபேகா கிடையாது, ஆனால் சாவாவோட பொண்ணு தான். அப்போ உண்மையான சுபேகா யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ரகசியம் கேர்டேக்கருக்கும் தெரிஞ்சிருச்சு. அரசரே இந்தாங்க லோட்டஸ் டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கப்பில் ஊற்றி கொடுக்க, அரசரே ஏன் இப்படி வேத்து போயிருக்கு, அப்பா நான் முகம் தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறப்போ அப்படியே குறுகுறுன்னு பார்ப்பாரு. இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரி கையை பிடிப்பாரு பாருங்க. ஒரு கோவம் வரும் இல்லையா? அப்போ நீ உண்மையான சுபேகா இல்லைன்னா அப்போ உண்மையான சுபேகா யாருன்னு உனக்கு தெரியும். அப்போ அவளை என்ன பண்ணிட்டு நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிற கோபத்தில் அப்படியே இந்த பிடி வந்து இருக்க ஆரம்பிக்கும். தங்கச்சிக்காரிக்கு வளைக்க ஆரம்பிக்குது. அரசரே அரசரே அப்படின்னு சொல்லிட்டு அவளே கையை எடுத்துடுவா. அரசரே என்னாச்சு, நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு வலிக்குது அப்படிங்கிறப்போ என்னை தனியாக விடு, நீ போய் தூங்கு அப்படிங்கிறப்போ அரசரே என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ பேசாம போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த முகம் இந்த தோரணை தங்கச்சிக்காரிக்கு பயத்தை கொடுத்துடுது. வெளியே வந்தவளுக்கு இல்லையே எப்போவுமே என்னை பார்க்குறப்போ பாசம் அந்த கருணை இதெல்லாம் ஒரு முகத்தில் இருக்கும், ரொம்ப கடுகடுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல் இவ்வளோ வெளியே வந்துடுவா. அரசர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த லெட்டரில் கோச்சன் இன்னொன்று எழுதியிருப்பாங்க, இப்போ இருக்கிறது உண்மையான சுபேகா கிடையாது, உங்கள் ரத்தம் இல்லை, ஆனால் சாவாவோட பொண்ணு தான், அவளை வந்து அரண்மனை விட்டு அனுப்பிச்சிருங்க, அவள் சொன்னது பொய் தான், அந்த பொய்க்கு வந்து நீங்கள் எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க, அரண்மனை விட்டு மட்டும் அனுப்பிச்சிருங்க, உங்களோட உண்மையான ரத்தம் உண்மையான சுபேகா இன்னார் தான் அப்படிங்கிற அந்த பேர் சொல்லனான்னு எழுதியிருப்பாரு. அது அழிஞ்சு போச்சு, அது மட்டும் தெரியல. ஆனால் அரசர் பயங்கரமான குழப்பத்துக்குள்ளே போயிட்டாரு. இந்த பக்கம் வெளியே வந்த தங்கச்சிக்காரிக்கு பக்குன்னு மனசு அடிச்சுக்குது. இப்படி ஒரு முகம் வந்து அரசர்கிட்ட இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அவர் என்னை பார்த்ததுல அந்த கோபம் தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ விசு அங்கிள் சொன்னது ஞாபகம் வருது. அரசரை நம்ப முடியாது, இளவரசன் அடுத்த அரசராக போறான்னு வச்சுக்கோ, அரசரோட நடவடிக்கையே மாறிடும், உன்னை இங்கே யாரும் பெரிய பொருட்டா நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா? அது ஞாபகத்துக்கு வந்து அப்படி பொத்துன்னு உட்காந்துடுறா. கடைசியில் ஒரு முடிவுக்கு வரா. ஜின்முவை வர வச்சு, ஜின்மு நீயும் விசு அங்கிளும் சொன்னீங்க இல்லையா, இங்கே நாம் 2 பேரும் தனித்து விடப்பட்டவங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு உதவி பண்ணுறேன். அந்த உதவி மூலியமாக நீ கண்டிப்பாக அரியணையில் வந்து ஏறுவ, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அரியணையை அடைஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குறுதி கொடு. அதுக்கப்புறமாக தான் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படி என்ன ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணுறதன் மூலியமாக அரியணை கிட்ட போகிற அளவுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்போ அரசர் பேட்டைக்கு போன சமயத்தில் யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அது வேறு யாரும் கிடையாது, அந்த தளபதியார் எதிரி நாடு இருக்கு இல்லையா, அங்கே சேர்ந்த யாரோ ஒரு அசாசின் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது யார் என்ன அப்படிங்கிற தகவலை என்னால் உனக்கு கொடுக்க முடியும். அந்த அசாசினை கொண்டு அவங்க தலையை எடுத்து கொண்டு வந்து நீ அரசர்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா அரசரோட நம்பிக்கை நீ சம்பாரிச்சிருவேன். அரசரோட உயிருக்கு ஆபத்து விளைவிச்சவனை நீ தான் கொண்டிருக்க அப்படிங்கிறப்போ இளவரசரை விட உண்மையில தான் மதிப்பு ஜாஸ்தியாகும். அதன் வகையில் நீ ஈஸியாக அரியணை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த எதிரி நாட்டை சேர்ந்து ஏதோ அசாசன் இங்கே இருக்கான், அரசரை கொல்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற அவ்வளோ டீட்டெயில்ஸ் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ இந்த தங்கச்சிக்காரியும் எனக்கு தெரியும், நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, நான் சொல்கிற அந்த அசாசனோட தலையை எடுத்துரு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இதுக்கு ஜின்மும் ஓகேன்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் கோச்சன் சொல்லனா கூடியும் குட்டி பையன் கூடியும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் எதிர்ச்சியாக வெளியே வர்றப்ப தான் எகேன் அந்த மரத்தில் ஒயிட் கலர் துணி கட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்ததும் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க அப்பா நிறையா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேரும் அனுப்பிச்சிருப்பாங்க. வெளியே வந்து அங்கே ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நேற்று அரசர் வேட்டைக்கு போனப்போ நீ தானே அட்டாக் பண்ண போனேன், ஏன் அரசரை கொள்ளலை அப்படிங்கிறப்போ அப்படியே கோச்சன் யோசிக்கிறாங்க. நாம அரசரை அட்டாக் பண்ண போனது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி 4 பக்கமும் ஆளை வச்சிருக்கானுங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இதை பாரு, அரசரை கொள்றதுக்கு சான்ஸ் கிடைச்சும் அரசரை கொல்லாமல் விட்டுட்டேன். சரி உனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதை நீ ப்ராப்பராக முடிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறமாக அரசரை கொள்ளு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம், தளபதியாரே சொல்லிட்டாரு, நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன வேலை என்னங்கிறது சொன்னாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நீங்கள் சீனை அப்படியே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுவார். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற சமயத்தில் சொல்லணும் சொல்லுவா, அப்பா சூழ்கி விட்டுருங்கப்பா, அவள் அரண்மனையில் இளவரசியாக வாழ்ந்துட்டு போகட்டும், எனக்கு இளவரசியாக இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லைப்பா, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, அரண்மனையில் இருந்தால் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், எனக்கு அந்த லைஃப் வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கை தான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் கோச்சன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு,
20 வருடங்களுக்கு முன்னாடி உன் அம்மா சாவா என் வாழ்க்கையில் வந்தப்போ அவங்க வயிற்றுல நீ குழந்தையா இருந்த. அவங்க பெத்து எடுத்ததுலேருந்து நான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு நான் எழுதின கடிதத்தில் நீ தான் உண்மையான சுபேகா அப்படிங்கிறதையும் எழுதிட்டேன். கண்டிப்பாக அரசர் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வருவார். சோல்கியையும் அரண்மனையை விட்டு அனுப்பிச்சிடுங்க, அவள் சொன்ன பொய்க்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தில் எழுதியிருக்கேன். எல்லாம் நார்மலாக மாறிடுமா? ஆனால் சோல்கி பயங்கரமான கைகாரியாக இருக்கா. என் ரத்தம் தான். என்கிட்டயே போய் சொல்லிட்டா. நீ செத்து போயிட்டேன்னு நான் கூசாமல் என்கிட்ட சொன்னா. என்னதான் இருந்தாலும் நான் அவள் அப்பா, அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக நைட் 2 பேர் தூங்கினதுக்கப்புறம் எழுந்து போக பார்ப்பாரு. இப்போ ட்ரெஸ்ஸை வந்து சொல்லனா பிடிச்சிப்பா விட மாட்டா. ஆக்சுவலாக தூக்கத்தில் தான் பிடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து சிரிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறமா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு வெளியே வருவார். ஒரு இடத்துக்கு கோச்சன் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் எழுதி கொடுத்தது யாரும் இல்லை. அந்த ஒயிட் கலர் துணி கட்டின ஒரு ஆளை போய் கோச்சன் மீட் பண்ணவும் சொல்லியிருப்பாங்க. இந்தியா கடைசி ஒரு வேலை இருக்கு, அதை நீ முடிச்சிட்டேன்னா நீ ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த பேப்பர் எழுதி கொடுத்துருப்பான். இந்த அட்ரஸில் சரியா 6 மணிக்கு வெயிட் பண்ண, அதாவது விடிய காலம் 6 மணிக்கு வெயிட் பண்ண, உன்னை பார்க்கறதுக்கு ஒரு சிலர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சன் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வராங்க. இவங்க வேற யாரும் கிடையாதுங்க, ஜின்மு அனுப்புன ஆட்கள். ஏன்னா ஜின்மு கிட்ட அந்த தங்கச்சிக்காரி நான் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த எதிரி நாட்டிலேருந்து எந்த அசாசின் அனுப்பிச்சிருக்காங்க, அவர் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன். அந்த ஆளோட தலை எடுக்கிறதன் மூலியமாக அரசரை அட்டாக் பண்ண அசாசினியை, அது எதிரி நாட்டு அசாசினை நீ கொண்டுட்ட அப்படின்னு உனக்கு பேர் கிடைக்கும்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதன் வகையில் அந்த எதிரி நாட்டு தளபதியார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த அசாசின் எங்கே ஏதுன்னு கேட்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்கிறேன், வந்து கொண்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தகவலை தங்கச்சிக்காரி ஜின்மு கிட்ட பாஸ் பண்ண ஜின்மு அவனோட ஆட்களை அனுப்புகிறான். தங்கச்சிக்காரி என்ன சொல்லியிருப்பா, தலையை எடுத்துட்டு அவனை கொண்டுடு அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் ஜின்மு இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆளை உயிரோட பிடிங்க, முடியாத பட்சத்தில் மட்டும் கொண்டு தலையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஆட்கள் அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படிங்கிறது கோச்சனுக்கு தெரிஞ்சு போச்சு. பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவங்க சாவா கூட வாழ்ந்துட்டு இருந்த சமயத்தில் கொள்ளையர்கள் மாதிரி வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்களும் இவங்களும் ஒன்று தான். அவங்க அப்படி மாஸ்கெல்லாம் போட்டிருந்தப்போ அந்த கண்கள் நல்லா வந்து கோச்சன் மனசில் பதிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஆட்களை பார்க்குறப்போ அவங்க தான் இவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் கோச்சனுக்கு அடிபடுது. நிலத்தடு மாதிரி போய் உட்கார்றப்போ இந்த பக்கம் விடிஞ்சிடுது. நம்ம சொல்லனா எழுந்து பார்க்குறாங்க, நான் சீக்கிரம் வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. சரி அப்போ ஏதோ வேலையாக போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லிட்டு சமைக்கலான்னு போயிட்டு அரிசியெல்லாம் போட்டு கழுவிட்டு ஒரு உட்டன் கரண்டியை வச்சுட்டு அந்த பக்கமாக திரும்பிட்டு அடுப்பெல்லாம் என்ன எதுன்னு பார்த்துட்டு திரும்பினா உட்டன் கரண்டி தண்ணிக்குள்ளே மிதக்க தானே செய்யணும். ஆனால் இல்லை, அது பாட்டுக்கு நிற்குது. என்னடா இது அபசகுணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனாக்கு தோணுது. ஒரு சின்ன விளக்கத்தை இங்கே கொடுத்துடுறேங்க. சாவா அவங்க பொண்ணுங்களோடவும் கோச்சனோடவும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அரசர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சாவாவை தான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு அனுப்பின ஆட்கள் தான் இப்போ கோச்சனையும் அடிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த எதிரி நாட்டு தளபதியாருக்கு தெரிஞ்சு போச்சு கோச்சன் அரசரை கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த தங்கச்சிக்காரையும் காண்டாக்ட் பண்ணியிருந்திருப்பான். ஒரு அசாசினை பற்றி கேட்டிருந்தேன் இல்லையா, அவங்கள பற்றி நான் சொல்லட்டுமா என்னன்னு சொல்லிட்டு. ஐயோ இந்த எதிரி நாட்டு தளபதியார் கூட காண்டாக்ட் வச்சுக்க கூடாது தங்கச்சிக்காரி நினைச்சா. ஆனால் இப்போ அரசர் தன்கிட்ட கொஞ்சம் கோவமாக இருக்காரு. என்ன எதுன்னு தெரியல, வேற வழி இல்லை. ஜின்முக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஜின்மு வந்து அரசனா மாற்றிடணும். அப்போ அவனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ராணி ஆயிட்டோம் அப்படின்னா தான் அவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால எதிரி நாட்டு தளபதியார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அரசரை கொல்றதுக்காக ஒரு அசாசினை உங்களோட நாட்டுக்குள்ளே விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உனக்கு தேவைப்பட்டா அந்த ஆளை பற்றியும் வந்து சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. இந்த இடத்துக்கு போ, 6 மணிக்கு அந்த ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தவிர்த்து கோச்சன் அப்படிங்கிற பேர் எதையுமே தங்கச்சிக்காரி கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. தளபதியாரோட ஆள் வந்துட்டு கோச்சனை கடைசியாக பார்த்தப்போ சரி நீ அரசரை கொல்ற மாதிரி தெரியல, கடைசி உனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அது முடிச்சதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இந்த இடத்துல போயிட்டு விடிய காலையில் 6 மணிக்கு வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல விடிய காலம் 6 மணிக்கு ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் அரசரை கொல்றதுக்காக வந்து அசாசின். வேட்டைக்கு போனப்போ கூட அரசரை அட்டாக் பண்ணது அவன் தான். அவனை எப்படியாவது கொன்று பிடிச்சிட்டு வா, அரசரும் உன்னை மதிப்பாரு, நாட்டு மக்களும் உன்னை மதிப்பாங்க, இளவரசரை விட உன்னதான் மெச்சுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமா நீ அரியணை அடையிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பா அமையும்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி தகவல் கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் தான் ஜின்மு இந்த ஆட்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருப்பாங்க. சாவா, கோச்சன், சொலனா, சோல்கி இவங்க எல்லாரும் இந்த கிராமத்தில் இருந்தப்போ அங்கே இருக்கிற சாவாவை கூப்பிட்டு வாங்க, அரசருக்கு முன்னாடி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஆட்களை ஜின்மு அனுப்பிச்சாரோ அதே ஆட்களை இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. அதனால கோச்சன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பேக் டு த ஸ்டோரிங்க. அத்தனை பேரை பந்தாடினாலும் கோச்சனுக்கும் அடிபடுது, கத்தி குத்தெல்லாம் விழுகுது. நான் போராடி எப்படி அங்கேருந்து தாக்கு பிடிச்சு வந்துடுறாரு, நல்லா விழுந்துடுது. இங்கே தான் அபசகுணம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த சகுனத்தை பார்த்துட்டாங்க இல்லையா சொல்லனா. அப்போ எங்கே போனார் எது போனார்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு கடை தெருவெல்லாம் தேடிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே வருவாங்க. இங்கே இத்தனை நாட்களையும் அனுப்பிச்சு இன்னும் அந்த அசாசினை வந்து இவனுக்கு கூப்பிட்டு வரல, கொன்னுட்டும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்முவே அங்கே வந்திருப்பான். அப்போ இவங்க அனுப்பிச்ச ஆட்களில் ஒருத்தன் அப்படியே நிலத்தடு மாதிரி விழுவானா. அதை பார்த்ததும் ஜின்மு இருந்துட்டு நாம விடக்கூடாது, அந்த அசாசினை பிடிக்கணும் அப்படிங்கிறப்போ ஜின்மு சார் அமைதியா இருங்க, ஒத்த ஆள் இத்தனை பேர் அடிச்சு போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறப்ப பொறுமையால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறது எல்லாத்தையும் கீழே தான் இருப்பாரு நம்ம கோச்சன் கேட்டுப்பாரு. ஸோ அங்கே இருக்கிறது ஜின்முன்னு புரிஞ்சு போச்சு. நம்மளை அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு ஆட்களை அனுப்பிச்சது ஜின்மு தான் அப்படின்னு சொல்லி
ஒரு வாளால தான் கோச்சனை குத்திருப்பாங்க. அந்த வாளை உருவி நம்ம போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள அப்படியே சைடில் இறங்கிடுவாரு ஜின்முவும் அந்த பாடி கார்டும். அங்கே ஆட்களத்தையும் அடிச்சு போட்டிருப்பாங்களா. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க, இது என்னமோ ஒரு ஆள் பண்ண மாதிரி தெரியல ஜின்மு சார், 4-5 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருப்பாங்க. கோச்சனுக்கு பயங்கரமான பிளட் லாஸ் ஆயிருக்கு, அடி பயங்கரமாக பட்டிருக்கு. ஏற்கனவே நிறைய அடிபட்டு கிட்டத்தட்ட சாக கிடந்து பொழைச்சி வந்தவர். அவரால் ஸ்டடியே நிற்கவே முடியல, அப்படியே தவுண்டு போய் விழுந்துடுவாங்க. அப்பா எங்கேன்னு தெரியல தேடிட்டே வந்தப்போ அங்கே கோட்டு கிடந்திருக்கும். அதை சொல்லணும் எடுத்துப்பா, இப்போ இந்த வழியாக தான் இருக்குன்னு தேடிக்கிட்டே வர்றப்போ ரத்தமாக கிடக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனை பார்த்துடுறா. கோச்சனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம செத்து போயிடுவோம், நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை கழட்டி சுரனாக்கு போட்டு விடுறாரு. அதை டச் பண்ணி காட்டுறாரு. இது உன் அம்மாவை கொன்ன எனிமி அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லையா அவர்னால, இப்போ சைகையும் காட்ட முடியல. ஸோ மண்ணில் எழுதுறாரு எனிமி அம்மா ஜின் அப்படின்னு மட்டும்தான் எழுத முடியுதே தவிர்த்து அந்த ஜின் 3 முடிக்க முடியல. அப்படியே சொலனாமடியிலே இறந்து போயிடுவார். உயிர் போகிற சில வினாடிகளுக்கு முன்னாடி கோச்சனோட கற்பனை கோச்சனால் பேச முடிகிற மாதிரியும் சொலனாவை பார்த்து, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என்னை அப்பான்னு கூப்பிட்டதே நான் பண்ண பாக்கியமா, நீ என் ரத்தம் கிடையாது, ஆனால் வாய் நறுக்க நீ என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ கவலைப்படாத, நான் செத்து போனாலும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொலனாமடியிலே ஒரு உயிர் போயிருக்கும். கதறி கதறி சொலனா இங்கே அழறப்போ இங்கே தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவன் சேம்பரில் தூங்கிட்டு இருப்பா. பக்கத்தில் கோச்சன் உட்காந்துட்டு இருக்காரு. கண்ணு முழிச்சு பார்த்த தங்கச்சிக்காரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா, நான் ரொம்ப என்னென்னமோ தோணுச்சுப்பா, உங்களை பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டேன். அப்படிங்கிறப்போ இதை பாருமா சோல்கி, ஆக்சுவலாக இப்போ இவர் பேசுகிறாரு. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, என் லைஃப்பில் சந்தோஷமான நாள் அப்படின்னா அது நீ பிறந்தது தான். நீ பிறந்து உன் பிஞ்சு கைகளால் என் விரலை நீ அப்படி பிடிச்ச பத்தியா, அப்படி நீ ஹோல்ட் பண்ண அந்த நாள் தான் நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். என்ன நடந்தாலும் சரி ஒன்றை மட்டும் மறந்துடாத, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ தான் பொக்கிஷம் மாதிரி, அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத அப்படிம்பாங்க. அப்படியே கனவு முழிச்சு எந்திரிக்கிறா. என்னாச்சு திடீர்னு ஏன் அப்பா பற்றின கனவு வருது? கடைசியாக நான் அப்பாவை பார்த்தப்ப கூட நீ இங்கே பத்திரமா இருமா, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனார். எங்கள் 2 பேருக்குள்ள பர்ஃபெக்டான குட் பை தானே இருந்தது. ஆனால் இப்போ ஏன் என் மனசு ஒரு மாதிரி கடந்து அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கு இருக்கும். இந்த பக்கம் சொல்லனா கோச்சனோட டெட் பாடி அங்கேயே விட்டுட்டு ஊருக்குள்ளே வருவாங்க. இறந்து போனவங்களுக்கு இறுதி காரியங்கள் செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, இறுதி காரியம் செய்கிறதுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அவங்க அங்கே குழி தோண்டி இறுதி காரியம் பண்ணுறதுக்காகலாம் தயார் பண்ணியிருப்பாங்க. சொல்லனாதான் பக்கத்தில் இருந்துட்டு, அப்பா நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு நினச்சி தான் நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன், நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் நான் உங்களை பார்க்காம இருந்திருந்தா கூட ஒருவேளை எங்காவது உயிரோடு இருந்திருப்பீங்களோன்னு நினைக்கவாது முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த நினப்பு கூட இல்லாமல் என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இறுதி காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ அந்த குட்டி பையன் கேட்பான், அப்பா எங்கக்கா எப்பக்கா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன்கிட்ட எதுவும் சொல்லாமல் அவனுக்கு சாப்பிட்றது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதே வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு? பணம் வேணும், அந்த வீடு வாடகை வீடாக இருந்தால் வாடகை கொடுக்காம இருக்க முடியாது. அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சாப்பாடு இல்லாமல் போயிடுது. ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. சொல்லனா எங்கே போயிருந்த, எப்படி இருக்க, இந்த குட்டி பையன் யார், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் கேட்க, ஆன்ட்டி பசிக்குது சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவ்வளோதான், பெரியண்ணாக்கும் ஆன்ட்டிக்கும் மனசே உடஞ்சு போயிடும். உடனே சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. இந்த குட்டி பையனை பார்க்குறப்ப ஆன்ட்டிக்கு அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. இந்த பையன் எங்கே பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி கடத்தரவில் தான் பார்த்தேன், ஞாபகம் வந்துருச்சு, நல்ல க்யூட்டான பையன். ஆமாம் இவன் எப்படி உன் கூட அப்படின்னு கேட்டால் அங்கே பயங்கர பசியில் இருந்திருப்பாங்க போல இருக்கு. சொல்லலாம் பயங்கரமாக சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் அரசர் மந்திரியாரை கூப்பிட்டு, தொலைவில் இருந்து சாவாவை நீங்கள் பார்த்தப்போ சாவா கூட ஒரு ஆண் இருந்ததை பார்த்தீங்க, 2 பெண்களை பார்த்தீங்க இல்லையா அப்படிங்கிறப்போ, ஆமாம் அரசரே பார்த்தேன், இப்போ இருக்கிற இளவரசியோட தங்கச்சி, ஆனால் 2 பேரோட முகத்தையும் நான் இப்போ பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற இளவரசருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. திடீர்னு இதை பற்றி கேட்குறீங்க? இல்லை, கொள்ளையர்களோட அட்டாக்ல சாவா இறந்து போயிட்டாங்க, அந்த ஆணும் இறந்து போயிட்டாங்க, அதாவது கோச்சனை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக தன்னோட தங்கச்சியும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்லிட்டா. அதை தாண்டி உங்கள் ஃபேமிலியை பற்றி நான் துருவி துருவி கேட்டால் அவளுக்கு கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன், அதனால உங்ககிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. மந்திரியார் கேட்குறாங்க, அரசரே இப்போ அந்த சந்தேகம் எதுக்கு அப்படிங்கிறப்போ, இல்லை ஜஸ்ட்டு சும்மா கேட்டேன், அவங்களுக்கு ஏதாவது நினைவிடம் வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக கேட்டேன் அப்படிங்கிறாங்க. கடைசியில் இளவரசி கிட்ட தானே போய் கேட்டுடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அரசர் தன்னை பார்க்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது தங்கச்சிக்காரிக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நீ என் சேம்பருக்கு லோட்டஸ் டீ கொடுத்தப்போ ஏதோ ஒரு மாதிரி நினப்பில் இருந்துட்டம்மா, அதனால தான் இன்னைக்கு லோட்டஸ் டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இருங்க அரசரே, நானே உங்களுக்கு டம்ளாரில் ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுக்குறப்போ, ஆமாம் இளவரசி சுபேக்கா, உனக்கு ஒரு தங்கை இருந்தால அப்படின்னதும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கிறுக்குன்னு ஆகிடும் இவளுக்கு. ஆமாம் அரசரே, ஏன் இப்போ திடீர்னு அதை பற்றி கேட்குறீங்க? இல்லை உன் தங்கையை பற்றி சொல்லேன். கொள்ளையர்கள் பண்ண அழிச்சாட்டியத்தில் அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு எப்படி இருப்பா, என்ன ஏதுங்கிறது சொல்லேன் அப்படிங்கிறப்போ,
என்னை விட கொஞ்சோண்டு ஹைட்டாக இருப்பா, என்னை விட 2 வயசு சின்ன பொண்ணாவ. எனக்கு சுபேகா அப்படிங்கிற பேரை அம்மா வச்சு கூப்பிடுறப்பெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. என் பேர் மேலே அவளுக்கு வந்து ஒரு காதல் இருக்கும். அம்மா என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது அவளுக்கு பிடிக்காது அப்படின்னலாம் நிறைய சொல்லுவா. சரி, உன் தங்கையோட பேர் என்ன அப்படிங்கிறப்போ சொல்லலான்னு சொன்னால் மாட்டிப்போம் அப்படிங்கிறது தெரியும். பியானோ அப்படின்னு சொல்லிட்டு வா. ஓ, உன் தங்க பேர் பியானோ அப்படிங்கிறப்போ ஆமாம், அதாவது லோட்டஸ் ஃப்ளவரோட இன்னொரு பேருங்களாம். எனக்கு சுபேகா அப்படின்னு சொல்லிட்டு 100 வருடங்களுக்கு ஒரு வாட்டி பூக்கக்கூடிய அந்த மலரோட பேர் அம்மா வச்சாங்க. அவளுக்கு தாமரை பூவோட இன்னொரு பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லிடுவா. இது எல்லாத்தையும் ஒரு யோசிச்சுட்டு வந்துடுவாரு. அதுக்கப்புறமாக மாஸ்டர் கூப்பிட்டு, நான் ஒருத்தரோட உருவம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன், அதே மாதிரி வரைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளை கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது இந்த தங்கச்சிக்காரிக்கிட்ட வந்து அரசர் கேட்டார் இல்லைங்களா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காமே, அவள் எப்படி இருப்பா ஏதுன்னு சொல்லிட்டு அதை இப்படி டிஸ்கிரைப் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். இங்கே சீனை அப்படியே கட் பண்ண சின்னனா வராங்க. சொலனா வந்துட்டாலான்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சொலனா வந்து பசியோட இங்கே வந்திருக்கிறா. ஏன் இப்படி வந்து ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு புரியல அப்படிங்கிறப்போ சின்ன இருந்துட்டு சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் இந்த இளவரசர் தான் காரணமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சொலனா கிட்ட நல்லா வேலை வாங்கிக்கிறாரு, ஸ்பையை அனுப்புறாரு, அவனை போய் போட்டு தள்ளுங்கிறாரு, இதெல்லாத்தையும் பண்ணுறாரு, கடைசியில் அமௌண்ட் விட்டுடுறாரு அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாத்தையும் சொலனா கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே போனதுக்கு அப்புறமாக எழுந்து உட்காந்துட்டு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பாரு இல்லையா சாகர தருவாயில் கோச்சன், அதை பார்த்துக்கிட்டு என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அப்பா கோச்சன், அம்மா சாவா, இவங்க 2 பேரும் மரணத்துக்கு விட ஒரு மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரா. இந்த பக்கம் தங்கச்சி கரையை பார்க்கறதுக்கு ஜின்மோ வருவாங்க. பணிப்பெண்கள் அனுப்பிச்சிட்டு, என்னாச்சு ஜின்மோ, அந்த அசசனை கண்டுபிடிச்சிட்டிங்களா, என்னாச்சு ஏதாச்சும் கேட்கறதுக்கு, மன்னிச்சர் இளவரசி, ஆக்சுவலி எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப ட்ரை பண்ணோம், ஆனால் நீ கவலைப்படாத, இன்னும் நிறைய ஆட்கள் நான் அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா, கண்டுபிடிக்க முடியலையா, அந்த இடத்துல அந்த ஆள் இல்லையா, இருந்தான், பட் நான் அனுப்பிச்ச ஆட்களும் ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டான், நீ கவலைப்படாத, நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அரசர்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியுது, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாரு ஜின்மு, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன நடந்தாலும் என்ன பாதுகாப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மகன சொலனாவை தான் காட்டுறாங்க. அரண்மனைக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. பனிப்பெண்ணுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அரண்மனைக்குள்ளேயும் வரா. இதை பாடி கார்டு பார்த்துட்டு போய் இளவரசர்கிட்ட சொல்கிறாங்க, சொலனா பற்றி பேசிருக்காதுன்னு சொன்னால அப்படிங்கிறதுக்கு, ஐயோ இளவரசரே, சொலனா அரண்மனைக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னதும், என்னது வரமாட்டான்னு நினச்சேன், என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என்ன தனியாக விட்டு போனா, வந்திருக்கானா என்ன அர்த்தம் ஒன்றும் புரியல. வந்த சொலனா நேராக தாலுவை போய் பார்க்குறாங்க. சொலனாவை பார்த்ததும் தாலுமுக்கும் ஷாக் தான். ஏமா, இவன் கிராமத்திலேயே இருந்துக்க போகிறதாக எனக்கு லெட்டர் எழுதியிருந்தியேம்மா, இப்போ இங்கே வந்து நிற்கிற அப்படிங்கிறதுக்கு என் மனசையும் முடிவையும் நான் மாற்றிக்கிட்டேன், எகேன் என்னை டீமுக்குள்ளே எடுத்துக்கோங்க, அரண்மனைக்குள்ளே இருக்கணும், அதுக்கு எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அரசரை போய் பார்த்து இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலும் வருவாங்க. இந்த மாதிரி சொல்லனா வந்திருக்கா, எகேன் அவள் உதவி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ, என்னது சொல்லனா வந்திருக்காளா, இளவரசன் கிட்ட கேட்டதுக்கு அவளோட கிராமத்துலேயே அவள் இருக்க ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னானே இளவரசன். ஆமாம் அரசரே, அது கூட என்னோட பிளான் தான், ஏன்னா ஒரு பெரிய காரியத்தை சொல்லனா தனியால் நின்று சாதிச்சிருக்கா. ஸோ அவள் உடனே நம்ம ஊருக்குள்ளே வர்றது, நாட்டுக்குள்ளே வர்றது, அரண்மனைக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது பல குழப்பங்களை ஏற்படுத்தும். ஏன்னா அவள் தான் நாம் அனுப்பிச்ச ஸ்பை அப்படிங்கிறது எதிரி நாட்டு அரசரான லீக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நம்ம 2 நாடு நட்பு நாடாக இருக்கா. அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை. ஸோ இளவரசோட நன்மைக்காக தான் சொல்லனா, கொஞ்சம் நாளைக்கு நீ அப்படியே ஊருக்கு வில்லேஜ் பக்கமெல்லாம் போயிட்டு வான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லியிருந்தேன். சரியான நேரம் வரப்போ நானே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் சரியான நேரம் வந்திருக்கு, நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அரசரே ஆச்சரியப்பட்டு போயிடுவார். இதுக்கு படி இவ்வளோ இருக்கா தாலும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அரசரே, சொல்லணும் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்போ இங்கே நிறைய பேருக்கு அவள் மேலே வந்து ஒரு ஜெலஸ் வரும். அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் எல்லாத்தையும் பண்ண அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லனா வந்திருக்கா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறா, கூப்பிட்டுமா அப்படிங்கிறப்போ கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லனா வந்ததும், என்னால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சிறிய உதவி பண்ண அரசரே, அது போதுமானதாக இருந்தது அப்படிங்கிறப்போ, என்ன சொல்ல நான் சொல்கிறேன், நீ பண்ணது பெரிய உதவி, இந்த நாடு நாட்டு மக்கள் ஏன் அரசனை நானே உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றிமா அப்படிங்கிறப்போ, அரசரே பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, ஆனால் இப்போ நான் செஞ்சு முடித்த வேலைக்கு எனக்கு ரிவார்டு வேணும், நான் கேட்டால் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நீ தாராளமாக கேளு, என்ன வேணும் அப்படிங்கிறப்போ, எனக்கு ரேங்க்கும் பொசிஷனும் வேணும், இப்போ நான் பெங்களூர் மெம்பராக இருக்கேன், ஆனால் அதை விட உயர்ந்த பதவியும் ரேங்க்கும் பொசிஷனும் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படி என்ன பொசிஷன் வேணும் நீயே கேளு அப்படிங்கிறப்போ, என்னை இந்த அரண்மனையோட ராயல் கார்டாக வந்து மாற்றியும் எனக்கு பதவி உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அரசரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அரசரோட சேம்பர் விட்டு வெளியே வர்றப்போ இளவரசர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. உங்களை பார்க்கவே கூடாதுன்னு தான் நினச்சேன் இளவரசரே, ஆனால் காலத்தின் கட்டாயம் பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு, நான் அரண்மனைக்குள்ளே வர வேண்டியதாக போயிடுச்சுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்குவாங்க சொல்லனா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.